சபையின் பிள்ளைகள் யாவரும் यहाँ में कलीसिया के सारे लोग வசனத்துக்கு நேராக इस वचन की सीधा உங்கள் இருதயத்தை திருப்பி मैं चाहता हूं कि अपने दिल को घुमाएं। நீங்கள் கேட்குமாறு அன்போடு मैं கேட்டுக்கொள்கிறேன். सोचता हूं कि वचन आप सुने இந்த करिए। ஏசாயா 64:8ல 68 में आप ईसाया की किताब में நான் पढ़ेंगे। வாசிக்கும் பொழுது हम जब पढ़ते हैं तो நீர் எங்களுடைய பிதா, कहता है कि तू ही हमारा खुदावन है करके। நாங்கள் களிமண், और कहता है कि हम मिट्टी है करके। நீர் எங்களை உருவாக்குகிறவர், आप हमको निर्माण करने वाले हैं நாங்கள் करके। அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. क्या कहते हैं कि हम सारे आपके हाथों की क्रिया है இந்த करके। வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. जो लोग वचन को स्वीकार करते हैं हालेलुया அல்லேலூயா. हालेलुया। குயவனும் களிமண்ணும் என்கிற தலைப்பிலே यानी कि कुबेर और अपनी मिट्टी के कमाल। இன்றைக்கு கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன். हम इस बातों को जरा संदेश की ओर सुनेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். कहता है कि हमारा पिता हमारे खुदावन के साथ நம்முடைய समान है। ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, குயவன். कहता है कि यहोवा का और एक नाम है कुबेर करके। அல்லேலூயா. हालेलूया। குயவன் என்கிற ஒரு பெயர் உண்டு. एक कुबेर करके उसके नाम है करके। அப்ப அவர் குயவனாய் இருக்கிறார், लेकिन वो व्यक्ति एक कुबेर है करके। நாம் களிமண்ணாய் இருக்கிறோம். कहते हैं कि हम उस मिट्टी के समान है करके। அல்லேலூயா. हालेलूया। அவர் குயவன், कहते हैं कुबेर है, நாம் களிமண், मैं मिट्टी हूँ। அவரே எங்களை कहता है உருவாக்குகிறவர். कि वही हमको निर्माण करने நாங்கள் वाला है। அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. कहता है कि वही हाथों की रचना है। இந்த हम सब சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுமே कलीसिया में आए सारे जन தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். कहते हैं कि हम सारे परमेश्वर की क्रिया है, उसके हाथ की தேவனுடைய रचना। கரத்தின் கிரியைகளுக்குள்ள இருக்கிறோம். हम सब उसकी रचना के हाथों में हैं। அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். कहते हैं कि उसके हाथों में हथौली में है। குயவன் கையில் களிமண் இருப்பது போல कहता है कि कुबेर के हाथों में जिस तरह मिट्टी நாம் है, தேவனுடைய கரத்துக்குள்ள हम இருக்கிறோம். परमेश्वर की हथेली पे है करके। அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। ஆமென். நாம் களிமண் என்பதை எப்போதுமே நினைவு கூறணும். कभी भी याद रखिए कि हम इस मिट्टी के समान है करके। அல்லேலூயா. हालेलूया। நம்மை எப்பவுமே களிமண் என்று நாம் எண்ண வேண்டும். हम ऐसा गिनती में लेना चाहिए कि हम कभी मिट्टी के समान है நம்முடைய करके। தேவனை எப்பொழுதும் குயவனாய் நினைக்க और வேண்டும். ऐसा विचार करना चाहिए कि वो हमारे परमेश्वर एक कुबेर है நாம் करके। களிமண்ணாய் நினைக்கிற வரைக்கும் हम जब सोचते हैं हम मिट्टी है करके, குயவனாகிய தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டே இருப்பார். खुदावन அல்லேலூயா. परमेश्वर हमको कुबेर के समान बनाते ஆனா रहता है। களிமண் அல்ல हम मिट्टी नहीं है என்று சொல்லி हम बोलते हैं। நான் உருவாக்கப்பட்டவன், हम बनाया है, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், हम आशीर्वाद पाए हैं, நான் பலப்பட்டவன், हम ताकतवर हैं, நான் அப்படி இப்படி, हम ऐसे हैं वैसे हैं நான் करके। பலவான், हम ताकतवर हैं அப்படிலாம் करके। சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை போச்சுன்னா अगर ऐसे बोल के हमारी जिंदगी चला गई तो ஆண்டவருடைய கரத்தை விட்டு வெளியே போயிருவோம். हमारे परमेश्वर के हाथों से हम निकल जाएंगे। ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் போது, उत्पत्ति की किताब में 2 और 7 में அதிலே पढ़ेंगे। 2:19 வாசிக்கும் போது उसमें 10 और 19 में जब पढ़ते हैं तो ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார், परमेश्वर बड़ी सुंदरता से कहता है, ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார். कहता है कि आदम को जो है मिट्टी से उसको निर्माण किया है करके। 2:19 और उसमें कहता है 19 में மிருகங்களையும் यानी कि जंगली जानवर பறவைகளையும் यानी पशु पक्षी தேவன் மண்ணினால உருவாக்கினார். कहता है कि इन सारे को रचना किया केवल मिट्टी அப்ப से। ஆண்டவர் உருவாக்கினார். और परमेश्वर ने इसको रचना किया அவருடைய கைக்குள்ள இருந்தபடியினாலே जब मिट्टी उसके हाथों में था। ஆண்டவர் தன்னுடைய சாயலாக ஆதாமை உருவாக்கினார். कहता है कि अपने स्वरूप में परमेश्वर ने उस आदम और हव्वा को बनाया। தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட उसकी மனிதன் रचना की दौर से परमेश्वर ने इस आदम और हव्वा को बनाया। மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினார். कहता है कि उस मिट्टी से उसको निर्माण किया करके। ஆதியாகமம் 3:19 और उत्पत्ति की किताब उसमें 9 ஆண்டவர் 10 அவனை में உருவாக்கினார். और कहता है कि परमेश्वर इस चीजों को बनाया। அவனுடைய விலாயிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். कहता है कि फसली की हड्डी से निकाल அவன் के हव्वा को மகிமை बनाया। நிறைந்தவனாய் இருந்தான். और कहता है कि वो बिना हलचल தேவ पैदा था। சாயலை பெற்றவனாய் இருந்தான். कहता है कि परमेश्वर की परछाई से बनाया था। ஆனா ஒரு நாள் வந்த பொழுது लेकिन एक दिन आया, அந்த களிமண்ணான ஆதாம் लेकिन जो मिट्टी से बनाया आदम பாவம் செய்தபடியினால் जब वो पाप में गिर जाता है அவன் கெட்டு போனான். वो कहता है कि वो विनाश में அவன் जाता है। கெட்டு और போனபடியினாலே जब विनाश होता है तो அல்லேலூயா हालेलूया। ஆண்டவர் சொல்லும் பொழுது 3:19 அழகா சொல்லுவார், वही उत्पत्ति में 3 और 19 में कहता நீ है उत्पत्ति में। மண்ணா இருக்கிறாய், कहता है कि तुम मिट्टी से बना है மண்ணுக்கே திரும்புவாய். और लौट के तुम मिट्टी में जाएगा। 3:19 ஆண்டவர் தண்டனை கொடுக்கும் பொழுது 3 और 19 में जब परमेश्वर उसको दंडित करता है, ஆதாமை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? आदम को देख के क्या कहता நீ है? மண்ணா कहता இருக்கிறாய். है कि तुम मिट्टी में से है। அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। நீ மண்ணா இருக்கிறபடியினால் तुम मिट्टी से बना है நீ करके மண்ணுக்கே तू திரும்புவாய் दोबारा मिट्टी में लौटा என்று जाएगा। சொல்லி ஆண்டவர் சொன்னார். इस तरह परमेश्वर ने कहा। அப்ப ஆண்டவர் நம்மள इसके लिए परमेश्वर हमारे அவருடைய பார்வையில और उसकी नजरों के सामने அவருடைய பிள்ளை
மகன்னு சொன்னாலோ जब उनके पुत्र का நம்ம எல்லாரும் மண்ணா இருக்கிறோம். हम उसके सामने एक मट्टी के சொல்லுங்க समान அல்லேலூயா. हैं हालेलुया நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? हम कहां हैं उसके नजर के सामने मन्ना एक இருக்கிறோம். मट्टी के समान हैं हम பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ के बोलिए நீயும் நானும் மண்ணு. आप और मैं एक मट्टी के समान हैं அல்லேலூயா. हालेलुया நீயும் நானும் आप और मैं களி மண்ணு. कहता है कि चिकनी मट्टी है हम அல்லேலூயா. हालेलुया நீயும் நானும் ஒரு களி மண்ணு. हम एक चिकनी मट्टी के समान हैं மண்ணுன்னு நினைச்சுக்கிடணும். हम सोच रहे हैं कि एक माटी है எங்க करके போனாலும் நீ மண்ணு தான். आप कहां पे भी जाए कोई मट्टी के समान है என்னதான் நான் வளர்ந்தாலும் மண்ணு தான். हम कितना भी ऊंचे बड़े देने दो हम मट्टी के என்னதான் समान உயர்ந்தாலும் நான் மண்ணு தான். हम कितने भी बड़े அல்லேலூயா ओहदों पे சொல்லுங்க. जाने दो हम मट्टी है அல்லேலூயா. हालेलुया நீங்களும் நானும் மண்ணா आप இருக்கிறோம். और मैं एक मट्टी के समान हैं ஆமென். யோபு 33:6ல சொல்வார் நாங்கள் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். अय्यूब की किताब 33 में कहता है कि हम मट्टी के समान बनाए हैं मनुष्य है நான் करके மண்ணினால உருவாக்கப்பட்டவன். हम सब एक मट्टी के समान बनाए निर्माण है சங்கீதம் करके 103:14 சொல்லுகிறது நாம் மண் என்று சொல்லுகிறார் और वही தாவீது. भजन संगीता में ऐसा भी कहता है मट्टी से बनाओ मनुष्य या। हालेलुया அப்ப புதிய ஏற்பாட்டுல और जो नया नियम में है அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்படி சொல்லுவார். प्रेरितों के पौलुस कहता है कि நாம் எல்லாரும் மண்பாண்டங்களாய் कहता है இருக்கிறோம். कि हम सब मट्टी के जो एक पात्र है करके அப்போ தேவனுடைய அழைப்பு பெற்ற மனிதர்கள் அபிஷேகப்பட்ட மனிதர்கள் ஊழியக்காரர்கள் हम जब परमेश्वर से बुलाए हुए व्यक्ति लोग हैं जो सेवकाई करते हैं परमेश्वर की बुलाए हैं அவர்கள் எவ்வளவு वो வளர்ந்தாலும் लोग कितना भी बढ़ने दो அவர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் कितना भी बड़ा आशीर्वाद पाने दो वो लोग அவருடைய நினைவுகளில் எப்பொழுது இருப்பது நாங்கள் மண். वो लोग அல்லேலூயா. विचार में से एक ही सोचता है कि मैं एक मट्टी के समान हूं அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया எத்தனை பேர் மண்ணுங்கறீங்க? कितने जन कहते हैं कि हम मट्टी है நான் करके மண்ணுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. जो लोग मट्टी कहते हैं लोग हालेलुया कहते हैं அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அந்த மண்ணுக்கு முன்னால களிமண்ணு போட்டுடுங்க. और जो मट्टी के सामने आप एक चिकनी मट्टी लगा நம்ம सकते வெளிய हैं நடந்து போகும்போது அந்த மண்ணுல எதுமே பாத்திரத்தை உருவாக்க முடியாது. देखिए जो चलने वाले सड़क में हम कोई मट्टी ஆனா उठा के कोई बर्तन களிமண்ணுல नहीं बना தான் सकते பாத்திரத்தை உருவாக்க முடியும். और कुछ चिकनी मट्टी को लेके उसको बना सकते हैं बर्तन மண்பாண்டங்களை களிமண்ணுல தான் உருவாக்க முடியும். कई कुछ चिकनी मट्टी से ही हम कुछ अपने बर्तन बना அப்ப सकते हैं களிமண்ணா இருக்கிறோம். यहाँ में चिकनी मट्टी है हम அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப நம்ம எல்லாருமே அவருடைய பார்வையில மண். हम सब परमेश्वर की नजर में एक இப்படி पत्र है மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் हम सब मट्टी से बनाए हुए मनुष्य लोग ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். हम परमेश्वर के पुत्र के समान हम जीते சில आ रहे நேரங்களில हैं कुछ समय में அவன் தவறு செய்யும் பொழுது और व्यक्ति लोग जब गलती करते அவன் हैं தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது परमेश्वर के विरोध का पाप करते हैं அவர்கள் கெட்டு போகிறார்கள். वो लोग बिगड़ जाते हैं அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்படிதான் எரேமியா 18 அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். वही एरिया की किताब इस 18 में हम எரேமியா घुमाएंगे 18 அதிகாரத்துல उसमें 18 की किताब में ஆண்டவர் திடீரென अचानक परमेश्वर தம்முடைய தீர்க்கதரிசியை अपने भविष्यवक्ता को பார்த்து சொல்லுகிறார். उसको देख के कहता है நீ எழுந்து तू उठकर குயவன் வீட்டுக்கு போ. जाके कुबेर के घर पे जा அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया அல்லேலூயா. हालेलुया எங்க வீட்டுக்கு போ? किसके घर पे जा குயவன் வீட்டுக்கு போ. कहता है कि वो कुबेर के घर पे जा யார் இடத்துல சொல்றாரு? किससे कहता है எரேமியா இடத்துல சொல்றாரு. एरिया में நீ भविष्यवक्ता से எழும்பி कहता है குயவன் வீட்டுக்கு போ. जा चल पड़ा और कुबेर के घर पे जा அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். और वहां पे जाकर मेरे शब्दों को मैं तुझे அல்லேலூயா बताऊंगा சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया அங்கே என் வார்த்தைகளை உனக்கு वहां தெரிவிப்பேன். पे जाकर मेरे शब्दों को तुझे बताऊंगा அப்ப இவர் என்ன பண்றாரு? உடனே கீழ்ப்படிந்து अचानक एक लोग उठकर और एक सब आज्ञा को அவர் पालन அப்படியே करता है எழும்பி குயவன் வீட்டுக்கு போறாரு. और दौड़कर कुबेर के घर पे जाता है அங்கே குயவன் வீட்டுக்கு போகும்போது कुबेर के घर पे जाते वक्त அங்கே அவன் களிமண்ணால வளைஞ்சிட்டு இருக்கிறான் ஒரு பாத்திரத்தை. एक कुबेर एक मट्टी को रचना करता है मट्टी से அவன் அப்படியே எரேமியா பார்த்துட்டே இருக்கிறாரு. एरिया में उसको देखता है அந்த களிமண்ணை அப்படியே அவன் உருவாக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக. और एक मट्टी से उसको बर्तन से रचना करता जा रहा है அப்படியே அதை சேஃபா மாத்திட்டு இருக்கும்போது और उसको जब रचना देते समय வசனம் சொல்லுகிறது वचन कहता है कि அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது जब ऐसा बताने அவன் கையிலே அது கெட்டு போயிற்று. अचानक उसके हाथ से वो बिगड़ गया बर्तन பாத்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது बर्तन जब बनाते ஒரு समय உருவத்தை அவன் செஞ்சிட்டு இருக்கும்போது एक रूप देते समय அது கெட்டு போயிற்று. अचानक बिगड़ गया वो கெட்டு போன உடனே बिगड़ते वक्त पे அவன் என்ன பண்றான் அப்படின்னா वो क्या करता है அது கெட்டு போயிட்டுன்னு சொல்லி वो बिगड़ गया करके அதை தூர போடல. उसको दूर ने फेंका நல்ல கவனிங்க. அதை கழிச்சு போடல. लेकिन उसको हटाया नहीं அதை எதுவுமே செய்யல. उसको कुछ नहीं किया மாறாக என்ன பண்றார்? उसके बदले में क्या அதை किया திருத்தமாய் செய்யும்படிக்கு और एक बार दोबारा उसे बना रहा है அதை திருத்தமாய் செய்யும்படி और एक दोबारा उसको தன் बनाकर பார்வைக்கு சரியாய் கண்டபடி वो अपने नजर के लिए वो ठीक है करके कहते குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைகிறான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. दोबारा उस बर्तन को बनाता है அல்லேலூயா. हालेलुया அவன் திரும்ப வேற ஒரு பாத்திரமாக வணைகிறான். कुबेर दोबारा और एक बार वो बर्तन बनाता है ஆனா அதுக்கு பிறகு வசனம் சொல்லுகிறது उसके बाद वचन कहता है कि ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு போய் वहां पे भविष्यवक्ता को இந்த लेके जाके சம்பவத்தை பச்சு
பார்த்துட்டு செஞ்சிட்டாரு காமிச்சாரு ये घटना को दिखा के இப்ப बताता है காமிச்ச உடனே एक घटना को दिखाने के இப்ப बाद ஆண்டவர் இப்ப எரேமியாட்ட பேசுறாரு अभी परमेश्वर यिर्मयाह से बात करता है இஸ்ரவேல் குடும்பத்தாரே इस्राएल की परिवार இந்த குயவன் செய்தது போல जैसे ही कुबेर ने बनाया நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் वैसे यहोवा तुझको नहीं बना सकता है करके ऐसा परमेश्वर कहता है இதோ இஸ்ரவேல் வீட்டாரே ये इस्राएली की घराना களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல इस तरह कुबेर के हाथों में मट्टी நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் கையை தட்டி उसी அல்லேலூயா तरह आप भी परमेश्वर के हाथों में है करके कहता है அல்லேலூயா हालेलुया இன்றைக்கு குயவன் வீடு என்பது திருச்சபையை குறிக்கிறது आज कुबेर के घर आज दर्शाता है कि ये कलीसिया है करके திருச்சபைக்குள்ள கர்த்தர் குயவனாய் இருக்கிறார் आज कलीसिया के अंदर एक परमेश्वर कुबेर के நீங்கள் समान है நானும் அவருடைய களிமண்ணாய் இருக்கிறோம் आप और मैं आज परमेश्वर के हाथ में मट्टी இந்த है சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் आज आप और मैं परमेश्वर के हाथों के हथेली में हैं ஆண்டவர் என்ன செய்வார் அப்படினா அந்த சபையில உங்களை கொண்டு வந்து आज परमेश्वर क्या करता है आपको कलीसिया में लेके आकर அவருக்கு பிரியமான பாத்திரமாய் உருவாக்குவார் परमेश्वर के मनपसंद की वो बर्तन बनाता है அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா हालेलुया நீங்க ரட்சிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும்போது जब उद्धार करते हैं आप परमेश्वर से पहली बार एक कलीसिया में प्रवेश உங்க करते हैं மேல ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கும் परमेश्वर की योजना रहता है आपके ऊपर என்ன திட்டம் இருக்கும் என்று वो சொன்னால் योजना क्या रहता है இந்த குயவன் வீட்டுக்குள்ள जैसे कि कुबेर के घर के என் अंदर பிள்ளையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் मेरे पुत्र को तो लेके आया मैं என் பிள்ளைய मेरे बच्चे को இங்க நடக்கிற ஆராதனைகள் மூலமாக इस आराधना के द्वारा இங்க நடக்கிற செய்திகள் மூலமாக इसके ये प्रचार के இங்க द्वारा நடக்கிற தேவனுடைய வசனத்தை சொல்லி சரிப்படுத்துவதன் மூலமாக यहाँ पे परमेश्वर के जो वचन के द्वारा அவர்களை நான் என் கையில வைத்து और मेरे हाथों में रखकर அவர்களை என்னுடைய விருப்பத்தின்படி உருவாக்க வேண்டும் और उसको मेरी इच्छा के अनुसार मैं इसको बनाऊंगा குயவன் உங்களை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ कैसे कुबेर आपको बनाने के लिए सोचता है அப்படி உங்களை உருவாக்குவதற்காக தான் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் उसी तरह आपको बनाने के लिए कलीसिया में लेके எல்லாரும் आया நல்ல கவனிங்க जरा गौर कीजिए मेरी बातों ஏன் को திருச்சபைக்குள்ள வருகிறோம் என்பதை சொல்லி தருகிறேன் क्यों आप कलीसिया में आना है मैं बोलता हूं நல்ல கற்பனை பண்ணிக்கிடுங்க ऐसे कल्पना करके நீங்க देखिए சபைக்குள்ள வரும்போது களிமண்ணா வந்தீங்க आप जब कलीसिया में आते हैं एक मिट्टी के समान आते हैं சபைக்குள்ள வரும்போது ஒரு களிமண்ணாக உருவம் இல்லாத சேஃப் இல்லாத அவர் விரும்புகிற ஒரு பாத்திரம் இல்லாத ஒரு மண்ணா உள்ள வந்தீங்க जब कलीसिया में आप प्रवेश करते हैं उस समय में आया तो जब आप बिना रूप के कारण एक अधूरी कारण के कारण आप अंदर आए ஆண்டவர் உங்களை लेकिन परमेश्वर அவருக்கு பிரியமானபடியே लेकिन परमेश्वर आपके इच्छा के உங்களை अनुसार உருவாக்கி கொண்டிருக்கிறார் आपको अभी तक बना रहा है சபைக்குள்ள வருகிற எல்லா பிள்ளைகளுமே कलीसिया में आने वाले सारे पुत्र लोग கர்த்தருடைய கையில இருக்கிறீர்கள் आप परमेश्वर के அல்லேலூயா हाथों சொல்லுங்க में हैं அல்லேலூயா हालेलुया இந்த சபைக்குள்ள இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் इस कलीसिया में छोटे बालक से लेके बड़े யார் बुजुर्ग तक யாருடைய கையில இருக்கிறீங்க सारे लोग किसके हाथों में हैं யாருடைய கையில இருக்கிறீங்க किसके हाथों में हैं பாஸ்டர் லெனின் கையில இருக்கிறீங்க पासवान के हाथों में है क्या பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க கையில या இருக்கிறீங்க फिर बाजू में बैठने वाले उनके हाथों में நீங்க है கர்த்தருடைய கையில இருக்கிறீர்கள் आप परमेश्वर के हाथों में हैं அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா हालेलुया நீங்க தேவனுடைய கையில இருக்கிறீர்கள் आप परमेश्वर यहोवा के हाथ में அப்ப हैं இங்க இருக்கிற எல்லா வாலிபர்கள் மேலும் अब यहाँ पे सारे जवान के இங்க ऊपर இருக்கிற எல்லா பெற்றோர்கள் மேலும் यहाँ पे सारे पालक लोग के இங்க ऊपर இருக்கிற என்ன முதற்கொண்டு यहाँ से मेरे से लेकर ஆண்டவர் அவருடைய கையில வச்சு அவருக்கு பிரியமானபடி உருவாக்குவார் ऐसे परमेश्वर अपने हाथों में रख के उसकी इच्छा के अनुसार उसको बनाता है அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா हालेलुया அவருக்கு பிரியமானபடி உருவாக்குவார் परमेश्वर की इच्छा के अनुसार उसको बनाता ஆண்டவர் है சொல்றார் சபைக்குள்ள நீ மண்ணு कहता है कि आप कलीसिया के अंदर एक मिट्टी நீ है என் கையில இருக்கிற மண்ணுன்னு சொல்றாரு कहता है कि मेरे हाथों में आप केवल एक मिट्टी है இப்ப நல்லா கவனிங்க गौर कीजिए இப்ப என்ன பாருங்க मेरे को देखिए மண்ணு எங்க இருக்கும் मिट्टी कहाँ रहता है மண்ணு எங்க இருக்கும் ये मिट्टी कहाँ मिलता है எல்லாரும் பேசுங்க மண்ணு எங்க கிடக்கும் अब बात कीजिए आप लोग எங்க கிடக்கும் कहाँ मिलता है வெளியில கிடக்கும் बाहर मिलता है தரையில கிடக்கும் जमीन में मिलता है மண்ணுல யார மிதிக்க கூடாண்டு மெத்தையில மேல நடந்து போவாங்களா और कौन मिट्टी में नहीं चलना है वैसे कोई ऐसा चलता है कि गद्दा में चलना है அல்லேலூயா हालेलुया எல்லார் காலும் மிதிப்படுகிற இடம் தான் மண்ணு सारे व्यक्ति के कदम कभी ना मिट्टी में लगता ही है கரெக்டா இல்லையா सही है क्या नहीं அல்லேலூயா हालेलुया அப்ப அப்படிப்பட்ட மண்ணா இருந்த நம்மள इस प्रकार की मिट्टी हम व्यक्ति लोग வெளியில மிதிக்கப்படுவதற்கு சமமா இருந்த மண்ணை बाहर से दबाते कुचलाने के समान बना ஆண்டவர் எடுத்து परमेश्वर उठाकर அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமா உன்னை உருவாக்கி परमेश्वर उसके मनपसंद एक बर्तन को உன்னை बनाकर அழகுபடுத்தி आपको सुंदरता देकर உன்னை விலையேறப்பட்ட பாத்திரமாக आपको बहुत ही महबूल्य உன்னதத்திலேயும் உயர்ந்தான இடத்துல வைக்க விரும்புகிறார் எவ்வளவு நல்ல தேவன் परमेश्वर आपके बड़ी ऊंची स्थान में रखने का ऐसा पवित्र पिता कितना अच्छा है அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆமென் ஒரு வசனம் எசேக்கியேல சொல்லும்
एक वचन ऐसे में कहता है நான் உன்னை பார்க்கும்போது जब मैं तुझे नजर रखता நீ हूँ வெளியே மிதிக்கப்படுவதற்கு சமமாயிருந்தாய். ऐसा लग रहा है कि तुझे कुचलाने के समान है நீ करके வெளியே மிதிக்கப்படுவதற்கு சமமாயிருந்தாய். बाहर आपके कुचलाने के நீ समान था நிர்வாணமாயிருந்தாய். अब नग्नता நீ करके இரத்த கோலத்தில கடந்தாய். कहता है कि लहू लुहानता நீ करके பாவத்தில கடந்தாய். तू पाप में गिरा था உன்னை கண்டு விலகி போனார்கள். आपको देखकर हट गए உன்னை सारे लोग கண்டு வெறுத்து போனார்கள். आपको सारे लोग नफरत किए ஆனால் நானோ लेकिन मैं உன்னை கண்டு तुझे नजर रखकर வெளியில கடக்கிற உன்னை கண்டு बाहर रखे मैं तुझको உன்னை எடுத்து तुझे उठाकर உன்னை குளிப்பாட்டி आपको नहलाकर உனக்கு அழகான வஸ்திரங்களை தரித்து आपको बड़ा सुंदरता वस्त्र உன்னை देकर அலங்காரப்படுத்தி आपको सुंदरता देकर நான் என்னுடைய பிள்ளையாய் மாற்றி आज मैं तुझे अपने पुत्र बनाकर இவ்விதமாய் इस प्रकार நீ என்னுடையவளானாய் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா करके அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா हालेलूया அல்லேலூயா. हालेलूया வெளியில மிதிக்கப்படுவதற்கு சமமாயிருந்த மண்ணாகிய நம்மை और भारत कुचलाने के समान एक मिट्टी के समान हम ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்து परमेश्वर हमको कलीसिया में लेके आकर அவர் கைக்குள்ள உங்களை வச்சு आप परमेश्वर के हाथों में रखकर அழகு பார்த்து உங்களை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. सुंदरता देकर परमेश्वर आपको रचना किया அவரை போல உருவாக்க விரும்புகிறார். और परमेश्वर उसकी प्रकार நான் சபைக்கு வந்து 5 வருஷம் ஆயிட்டு, परमेश्वर में कलीसिया में के 5 साल हो நான் गया சபைக்கு வந்து 10 வருஷம் ஆயிட்டு, कलीसिया में के 10 साल हो நான் गया சபைக்கு வந்து 15 வருஷம் ஆயிட்டு. कलीसिया में के 15 साल हो அந்த गया வருஷம் எத்தனை என்பது முக்கியம் அல்ல. साल कितना महत्वपूर्ण नहीं है கர்த்தருடைய கையில இருக்கிற களிமண்ணாகிய நீ எப்படி எந்த ஷேப்ல உருவாக்கப்பட்டிருக்கிறாய். कुबेर के हाथ में आप कितना ऐसा मिट्टी के समान आप कितना सुरक्षा है वो पहली महत्वपूर्ण है அவர் கையில நீ கெட்டுப்போன பாத்திரமாய் இருக்கிறாயா? क्या उसके हाथों में आप बिगड़ा हुआ बर्तन के समान है இல்ல தேவனால் விருப்பப்பட்ட அந்த ரூபத்தை செய்தவர் முடிச்சிருக்கிறாரா? या फिर परमेश्वर आपको बनाकर एक अच्छा सुंदरता बना है அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 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 கர்த்தர் உருவாக்கப்பட்ட பாத்திரத்துல 6 காரியங்கள் உண்டு. परमेश्वर बनाने वाला रूप में हर 6 विषय रहता है அந்த 6 காரியங்களும் இருக்கா இல்லைங்கறத பார்க்க वो போகிறோம். 6 विषय आपके अंदर है क्या आज देखेंगे ஆனா நம்முடைய குயவன் ரொம்ப நல்லவர். लेकिन हमारे कुबेर बहुत अच्छा है அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஒரு களிமண்ணை एक मिट्टी को எடுத்து எப்படி பாத்திரத்தை உருவாக்குவாங்கன்னா अभी मिट्टी को उठा किस प्रकार वो அதை बर्तन को முதல்ல बनाता है நல்லா போட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணில மிக்ஸ் பண்ணி பிணைவாங்க. पहले उसको निकाल कर उसको पानी में मिलाकर मिलाते हैं அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணியும் மண்ணும் மிக்ஸ் ஆகணும். पानी और मिट्टी को मिलाकर उसको मिलाते நல்லா हैं மிக்ஸ் ஆன பிறகு उसको मिलाने के बाद ரெண்டாவது கால்ல போட்டு மிதிப்பாங்க. दूसरा उसको पैर से कुचलाता है என்ன பண்ணுவாங்க? क्या करता है கால்ல போட்டு மிதிப்பாங்க. उसे पैर से कुचलाता है மூணாவது என்ன பண்ணுவாங்க तीसरा क्या அப்படினா करता है அத இயந்திரத்துல மெஷின்ல போட்டு நல்லா உருட்டுவாங்க. उसके बाद कोई मशीन में डाल के उसको पिसाता है பழைய காலத்துல கை, यानी कि जुना समय में हम இப்ப लोग हाथ காலத்துல से மெஷின், आज के समय में मशीन डालते हैं கடைசில अंतिम में அந்த உருவத்தை உருவாக்கி वो रूप को बनाने के लिए தீயில போட்டு சுட வைப்பாங்க. उसके आग में उसको तपताता है நல்ல கவனிங்க. जरा गौर ஒரு कीजिए களிமண்ணுக்கு உயிர் இருந்துச்சுன்னா, अगर एक मिट्टी को अगर जान ஒரு रहेगा तो களிமண்ணு பேசுகிறதுக்கு வாய் இருந்துச்சுன்னா, अगर मिट्टी को अगर बोलने के இந்த लिए मुंह रहेगा குயவனை பார்த்து என்ன சொல்லி तो ये இருக்கும்? कुबेर को देख के क्या बोलता है இந்த குயவனை பார்த்து என்ன பேசி இருக்கும்? ये कुबेर को देख के मिट्टी क्या बोलेगा யோ हे சொல்லுங்களேன். बोलिए யோ நீங்க சொல்லுங்க, அப்படி கண்டினியூ பண்ணுங்க. आप वो मिट्टी बोलेगा क्यों मेरे को इतना யா सता रहा है போட்டு நீ இப்படி மிதிக்கிறா? तू क्यों मुझे इतना कुचलाता है करके। அல்லேலூயா. हालेलूया அதாவது நான் ஒண்ணே சொல்றேங்க, वो एक में बोलता हूं குயவனுக்கும் மண்ணுக்கும் और कुबेर और मिट्टी के लिए சந்தோஷப்படுத்துகிற ஒரு உறவு அல்ல அது. ये कोई आनंद पहुंचाने के लिए रिश्ता नहीं है அல்லேலூயா சொல்லுங்க. हालेलूया ஆனா लेकिन அந்த குயவன் கைக்குள்ள இருந்து लेकिन कुबेर के हाथों में रहकर உருவாக்கப்பட்ட பிறகு जब உன்னை போல விலையேறப்பட்ட பாத்திரம் யாரும் அல்ல. जब आपको रचना करता है लेकिन आपसे मैं मूल्य का कोई चीज ही नहीं அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அப்ப இந்த மாதிரி மிதிப்படும் போது, जब इस प्रकार आप कुचलाते हैं பிணைக்கப்படும் போது, जब आपको दबाता है தீயில வச்சு சுடும்போது आपको आग में तपताता है வேதனையா இருக்கோ, आपको दर्द पहुंचाता है வருத்தமா இருக்கோ, आपको बड़ी निराश होता है கஷ்டமா இருக்கோ, बड़ी दुखदायक होता है ஆனா लेकिन அந்த நேரத்துல लेकिन उस वक्त நீங்க पर சூடு வைக்கும்போது சூட வாங்கிட்டு जब आग लगता है तो आग लेने के बाद 4 பேர் கொண்டு உங்களை நையோன்னு மிதிக்கும்போது மிதியை வாங்கிட்டு 4 लोग मिलकर आपको कुचलाने के बाद நல்லா வச்சு செய்றாங்களா? अगर आपको अच्छे से दबा रहे हैं तो எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு सारी चीजों के लिए छोड़कर மிஷின்ல போட்டு மிதிச்சு நல்லா போட்டு உரல்ல போட்டு குத்துன மாதிரி குத்துறாங்களா? यानी कि फिर आपको मशीन में या फिर हाथ से आपको दबाने के बाद भी உன்னை மிஷினுக்குள்ள அனுப்புனாலும் நீ பேசாத, लेकिन आपको मशीन के अंदर भी बात मत कीजिए கால்ல போட்டு உன்னை மிதிச்சாலும் பேசாத, आपको पैर से भी कुचलाएगा तो आप बात मत உன்னை कीजिए எவ்வளவுதான் போட்டு கசக்குனாலும் ஒண்ணு சொல்லாத. आपको कितना भी निचोड़ रहे दो लेकिन बात मत உன் कीजिए மனசுக்குள்ள ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும், आपके मन
उनके अंदर एक ही बात होना இப்போ चाहिए। கர்த்தர் சூடு வாங்க என்ன அனுமதிச்சிருக்கிறார். आज परमेश्वर ने मुझे आग के लिए आगमन அக்கினி दिया है। என் மேல விழுகிற காலம், ये अभी अंगार मेरे गिरने का समय है। அக்கினிக்குள்ள என்ன வைக்கிற காலம், ये अंगार में डालने वाला समय है। மனிதர்களை கொண்டு என் மேல மிதிக்க வைக்கிற காலம், इंसान से लेकर मुझे कुचलाने के समय இந்த है। நேரத்துல நான் அமைதியா பொறுமையா நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா इस वक्त में शांति और निम्रता में रहेगा तो கடைசில அந்த சூட்டில இருந்து வெளியே எடுக்கும் பொழுது ஒரு பாத்திரம் மினுமினுன்னு வெளியே வர பாருங்க. जब आग से जब ये बर्तन बाहर आता है तो इतना चमकता है तो அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। மண்ணா இருந்த ஒரு பொருள் एक मिट्टी से बना है एक बर्तन, இது எல்லா பிரச்சனையும் தாண்டி ये सारी समस्या को அந்த पार होकर சூளையிலிருந்து வெளியே எடுக்கும் பொழுது वो जब ये भट्टी से जब बाहर निकलता है, அழகான பாத்திரமாய் உருவாக்கப்பட்டு வெளியே வருகிறது. बड़ी सुंदर सा एक बर्तन बना के बाहर அல்லேலூயா आता है। சொல்லுங்க. அல்லேலூயா हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। சரி, இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், अभी परमेश्वर कहता நீ है, குயவன் வீட்டுக்குள்ள போ. अब कहता है कि उस भविष्यवक्ता उस இப்ப कुबेर के अंदर जा। இந்த குயவனாகிய சபைக்குள்ள, இந்த சபைக்குள்ள इस कलीसिया के अंदर குயவன் ஆண்டவர் இருக்கிறார். एक कुबेर अपना परमेश्वर है। இப்ப ஆண்டவருடைய கையில अब परमेश्वर के நீங்க हाथों में ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தவுடன் அவர் கைக்குள்ள மண்ணு மாதிரி இருந்திருப்பீங்க. अभी आप उदार होने के बाद இப்ப परमेश्वर के हाथ में आप ஆண்டவர்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார். अभी परमेश्वर आपको एक उदार देता है। ஆண்டவருடைய விருப்பம் போல அவருடைய சாயலாக உங்களை படைச்சிட்டே இருக்கிறாரு. परमेश्वर अपने रूप के अनुसार आपको एक रूप देता रहता என் है। பிள்ளையா, ये मेरे बच्चे இந்த हैं, பிள்ளை ஆராதிக்கணும், ये बच्चा इबादत करना இந்த है, பிள்ளையா, ये बच्चा இந்த है, பிள்ளை பாடணும், इस बच्चा गीत गाना है, இந்த பிள்ளையா, ये बच्चा है, இது சுவிசேஷ ஊழியத்துக்காக நான் பாத்திரத்தை ये உருவாக்கணும், सुसमाचार बोलने के लिए एक बर्तन से बनाना है, இந்த டீம் மீடியா மினிஸ்ட்ரிக்காக या உருவாக்கப்படணும், फिर ये मंडली इस प्रकार की मीडिया मिनिस्टर बनाना இந்த है, பிள்ளை சர்ச்சில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யத்தக்கதா என் பிள்ளையை நான் உருவாக்கணும், इस बच्चा इस सारे कलीसिया के कामों को मैं बनाना चाहता हूँ। இந்த பிள்ளைங்க इस बच्चे लोग என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அவர் களிமண்ணாகிய ஒன்னை எடுத்து கைக்குள்ள வச்சு உன்னை உருவாக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. परमेश्वर सारे लोगों को अलग अलग लेके सारे लोगों को अलग अलग काम देके आपको बनाता रहता இப்ப है। ஆண்டவர் நல்லா உருவாக்கி अब परमेश्वर से உன்னை बनाने के बाद அழகுபடுத்தி आपको सुंदरता देने ஒரு के बाद அழகான பாத்திரமா एक बर्तन बनाने உன்னை के बाद உருவாக்கி கொண்டிருக்கும் போது, एक निर्माण करने के உன்னை बाद உருவாக்கி கொண்டிருக்கும் போது एक रचना करने के बाद திடீரென अचानक அதற்குள்ள ஒரு பாவம் வந்து अचानक उसमें अंदर पाप बसता है। கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை உள்ள மிக்ஸ் பண்ணும்போது, परमेश्वर को नापसंद कार्य उसमें आज मिल जाता है। அவர் கையில இருக்கும் போதே, जब परमेश्वर के हाथों में रहने के அவர் बाद, கையில அழகான பாத்திரமான இருக்கும் போதே, जब परमेश्वर के हाथ में इस बड़ी நம்ம सुंदर बर्तन செய்கிற தவறு நிமித்தமாய், मैं किया जो गलती के நம்ம कारण, செய்கிற பாவத்தின் मैं நிமித்தமாய் किया वो पाप के कारण கையில இருக்கும் போதே கெட்டு போகிறது. हाथ में रहते वक्त बिगड़ जाता है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கையில இருக்கும் போதே கெட்டு போகிறது. जब हाथ में रहते वक्त बिगड़ जाता है, இப்ப கையில இருக்கும் போது கெட்டு போன உடனே, जब बिगड़ने के बाद அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? जब इंसान लोग क्या कहते हैं, மனிதர்கள் என்ன वो பண்ணுவாங்க? लोग क्या करेगा? ஒரு इंसान தப்பு பண்ணிட்டானா, एक गलती किया तो, ஒரு பாவம் செஞ்சிட்டானா, एक गलती किया ஒரு तो, துரோகம் பண்ணிட்டானா, अगर विश्वासघाती किया கெட்டு तो, போனது போல மாறிட்டுனா अगर कुछ बिगड़ा गया அப்படியே तो நஃபரத் பண்ணிடுவாங்க, उसको हम लोग नफरत करते हैं, அப்படியே வெறுத்துருவாங்க. हम नफरत करते हैं। இது வேண்டாம், ये नहीं चाहिए, இது ஆவாதது, ये कुछ नहीं இது लिया, கழிவு, ये लायक இது नहीं है, கச்சடா एक कूड़े के समान என்று है, சொல்லி ऐसा कहकर மனுஷன் ஒதுக்கி வச்சிருவான். इंसान हमको अलग करता है, ஆனா குயவன் ஒருபோதும் வெறுக்க மாட்டான். लेकिन அல்லேலூயா. कुबेर कभी अलग नहीं करता है। குயவன் என்ன பண்ண மாட்டான்? कुबेर क्या करता है? ஒருபோதும் வெறுக்க மாட்டான். कभी भी नफरत नहीं करता है। எப்பேற்பட்ட பாவத்துல किस விழுந்தாலும், प्रकार की पाप में गिरने दो, வசனம் சொல்லுகிறது, वचन कहता அந்த है कि பாத்திரம் எவ்வளவு கெட்டு போனாலும், वो बर्तन कितना भी அந்த बिगड़ने दो, பாத்திரம் எவ்வளவுதான் கெட்டு போய் अगर वो बर्तन बिगड़ने के அது बाद அவருடைய கையில இருக்கும் போதே கெட்டு போனாலும், परमेश्वर के हाथों में भी बिगड़ने दो, அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? वो क्या करता அந்த है? வசனம் அழகா சொல்லுது, वो वचन कहता है कि அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, क्या कहता है? और एक बार दोबारा बनाता है தன் करके। பார்வைக்கு சரியாய் கண்டபடி. कहता है कि अपने नजरों में ठीक है करके। இல்ல நல்ல கவனிங்க, யாருடைய பார்வைக்கு? किसके नजरों में ठीक है? யாருடைய பார்வைக்கு? किसके नजरों में? குயவனுடைய பார்வைக்கு वो कुबेर के नजर में சரியாய் கண்டபடி ये ठीक है करके குயவன் அதை வேறே திரும்ப பாண்டமாக வணைந்தான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. कुबेर दोबारा उसको बनाता है। இதுதான் குயவனுடைய வேலை. कहता है कि ये कुबेर के काम है करके। குயவனுடைய வேலை இதுதான். ये कुबेर का काम है। அல்லேலூயா. हालेलूया। கையில இருக்கும்போதே கெட்டு போன பாத்திரத்தை जब हाथ में बिगड़ते वक्त ही அவர் மறுபடியும் என்ன பண்ற? உருவாக்க वो ஆரம்பிக்கிறார். बर्तन को दोबारा बनाता है उसे। சபையின் பிள்ளைகளே, मेरे कलीसिया के सारे சபையின் பிள்ளைகளே, कलीसिया के लोग, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய கையில களிமண்ண போல आज இருக்கீங்க. आप सब भी उस कुबेर के हाथों में एक உங்களை मिट्टी के நல்ல समान हैं। உருவாக்கிட்டு வரும்போது, जब आपको बनाते समय நல்ல ஒரு
ஊழியம் செய்வதற்கு உங்களை உருவாக்கிட்டு வரும் जब பொழுது, आपको सेवकाई के ऊपर आपको बनाता है, நல்ல ஜெபத்துல உங்களை உருவாக்கிட்டு வரும் आपको பொழுது, प्रार्थना के दौरान आपको जब निर्माण நல்ல करता है, ஆராதிக்க உங்களை உருவாக்கிட்டு வரும் जब பொழுது, इबादत करने के लिए आपको बनाता நல்ல है, பாட உங்களை உருவாக்கிட்டு வரும் आपको பொழுது, गीत गाने के लिए जब भी बनाता है, கர்த்தருடைய तो ஊழியத்தை செய்ய உங்களை உருவாக்கிட்டு வரும்போது परमेश्वर के सेवकाई करने के लिए आपको बनाता है, நீங்க கெட்டு போயிட கூடாது. तो आप कभी बिगड़ना नहीं चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சரி, கெட்டு போனாலும் ठीक है, चलो अभी बिगड़ இப்ப गए, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, अभी मेरा पॉइंट क्या है, ஆண்டவர் சொல்லுகிறபடி परमेश्वर कहता நீ है कि கெட்டு போனாலும், अगर तू बिगड़ भी गया तो நீங்க भी, கெட்டு போயிருந்தாலும், अगर आप बिगड़ भी गया तो भी, அவர் விரும்புகிற பாத்திரத்துக்கு நீங்க இடம் கொடுக்காம, आप उसको मनपसंद की चीजों के लिए आप जगह नहीं देते, நீங்க तो கெட்டு போனதாய் தோன்றினாலும், अगर आप बिगड़ गया तो भी दिखते हो। குயவன் இன்றைக்கு சொல்லுகிறார், आज कुबेर कहता है இந்த कि திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், कलीसिया में रहने वाले सारे लोगों को அந்த कहता है, கையில இருக்கிற குயவன் கையில இருக்கிற அந்த மண்ணை தூக்கி எறிய அவருக்கு விருப்பம் இல்ல. कभी भी वो पसंद नहीं करता है हाथों में लिया वो मट्टी को फेंकने के அந்த लिए, கையில இருக்கிற மண்ணை ஆண்டவர் தூக்கி எறிய விருப்பம் அல்ல. हाथों में लिया वो मट्टी को कभी फेंकता नहीं है அந்த परमेश्वर। கையில இருக்கிற மண்ணை वो हाथों में लिया वो मट्टी அந்த குயவன் மறுபடியும் दोबारा उसको, ஆரம்பத்துல அந்த மண்ணை எப்படி நேசிச்சாரோ, यानी कि शुरुआत से लेकर उसको அதே पैसा போல प्रेम மறுபடியும் किया, அந்த நேசத்துல இருந்து கொஞ்சம் கூட தேவன் விலகாம यानी कि थोड़ा भी प्रेम में घटित नहीं होता लेकिन और भी प्रेम करता அவர் है। என்ன பண்றார் அப்படின்னா, वो क्या करता है, மறுபடியும் यानी कि दोबारा மறுபடியும் அந்த மண்ணை பிசைந்து और एक दोबारा मट्टी को தன்னுடைய फैलाता है, பார்வைக்கு சரியானபடியே यानी कि उसके नजरों के लिए ठीक है, அவர் வேறொரு பாண்டமாய் உருவாக்குகிறார். துபாரா கையை और एक தட்டுங்கள், बर्तन அல்லேலூயா, बनाता है। கையை தட்டுங்கள், அல்லேலூயா. ताली இந்த बजाइए इस திருச்சபையில ஆண்டவர் உன்னை வச்சிருப்பதற்கு காரணமே என்ன தெரியுமா? इस कलीसिया में आपको रखने के लिए कारण क्या है पता है, அவர் உங்களை அவருக்கு பிரியமான பாத்திரமா உருவாக்குற வரைக்கும் அவர் உங்களை கையை விட்டு வெளியே எடுக்கவே மாட்டார். கையை தட்டுங்க விசுவாசிக்கிறவங்க. मनपसंद हुआ बर्तन नहीं बनाता, आपको हाथ से निकलता नहीं है। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா சொல்லுங்க, हालेलूया। அல்லேலூயா. அப்ப ஒரு மண்பாண்டத்துல जब एक मिट्टी के बर्तन पर ஆண்டவர் உருவாக்குகிற பாத்திரத்துல परमेश्वर जब निर्माण करता है एक ஒரு बर्तन, 6 குவாலிட்டி இருக்கணும். एक 6 गुण रहता அது बनता என்ன है। குவாலிட்டிங்கறத நம்ம वो பார்த்துருவோம். 6 गुण क्या है हम 6 देखेंगे, குவாலிட்டி இருக்கணும். 6 गुण क्या है हम देखेंगे। முதல் குவாலிட்டி पहला गुण है, என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் पहला कोरिन्थियों की किताब 15வது அதிகாரம் उसको 15 अध्याय में 47 ல இருந்து और उसमें 47 में पढ़ेंगे, 49 வரைக்கும் ஒரு வேகமா வாசிங்க. 47 से लेकर 39 तक पढ़ेंगे। ஆ ஆ மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ ஆமென் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். கையை தட்டி அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா, हालेलूया। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरितों के पौलुस कैसा कहता எல்லாரும் है, நல்ல கவனிங்க, जरा गौर कीजिए मेरी बात எல்லாரும் पर, நல்ல கவனிங்க, और गौर कीजिए। எல்லாரும் ஒருட சொல்லுங்க, நான் களிமண்ணு, बोलिए मैं एक मिट्टी के समान हूं நான் करके, களிமண்ணு. और बोलिए मैं एक मिट्टी के समान ரெண்டாவது हूं, கர்த்தருடைய கையில இருக்கிற மண்ணு. और दूसरा बोलिए परमेश्वर के हाथों में वो मिट्टी हूं मैं। சொல்ல மாட்டீங்க பத்தியலா? அல்லேலூ. நீங்க மண்ணா இல்லனா வேற பொண்ணா? आप मिट्टी है क्या कोई सोने का मूर्ति है करके, மண் இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல, மண்ணு நினைக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, जो लोग सोचते हैं कि मैं मिट्टी है वो लोग कहे நான் ஒரு களிமண்ணு, मैं एक चिकनी मिट्टी हूं करके, கர்த்தருடைய கையில இருக்கிற களிமண்ணு. मैं परमेश्वर के हाथों में एक चिकनी मिट्टी हूं। சில நேரங்களில கெட்டு போகிற மண்ணு. कुछ ऐसा भी बोलते हैं बिगड़ा हुआ मिट्टी हूं मैं। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। சொல்லுங்க, கெட்டு போனாலும் बोले मैं बिगड़ भी गया तो भी மறுபடியும் என்னை உருவாக்குகிற ஒரு தேவனுடைய கையில இருக்கிற மண்ணு. और அல்லேலூயா, दोबारा बनाने वाला मैं परमेश्वर के हाथों में हूं मैं करके। அல்லேலூயா, हालेलूया। மறுபடியும் உன்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஆயத்தமா और இருக்கிறார். दोबारा चाहता है कि परमेश्वर आपको मिट्टी से बनाने के சரி, लिए। இப்ப பாருங்க, लेकिन अभी देखिए, இந்த களிமண்ணுக்குள்ள जब ये मिट्टी के अंदर உருவாக்கப்பட்ட ஒரு சேஃபுக்குள்ள यानी कि बना हुआ एक बर्तन के समान என்ன இருக்கணும் அப்படின்னா, अभी मिट्टी के बर्तन में क्या होना உங்களை चाहिए। உருவாக்கிட்டாருப்பா. अभी परमेश्वर आपको बनाया, சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, आप कलीसिया में आया, ரட்சிக்கப்பட்டீங்க, आप उद्धार पाया, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. बपतिस्मा भी ले लिया। இதுதான் 3 குவாலிட்டி. ये ही 3 गुण है। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா, हालेलूया। இதுதான் பேஸ்மெண்ட். ये हमारा अस्तिवार है। இது வந்த உடனே, और ये आते आए ஞானஸ்நானம் எடுத்த உடனே, यानी कि बपतिस्मा लेने के बाद அபிஷேகம் பெற்ற உடனே, और ये अभिषेक होने அப்படியே के बाद சர்ச்சுக்கு வர 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 आप कलीसिया में आते आते ஆண்டவர் உங்களை அழகா உருவாக்கிட்டார். अभी परमेश्वर आपको एक निर्माण किया, வசனத்தை கேட்க கேட்க आप वचन सुनते सुनते உங்களை உருவாக்கிட்டார். परमेश्वर आपको बनाया। இப்ப உருவாக்கப்பட்ட अभी रचना करने के बाद பாத்திரமாகிய உங்களுக்குள்ள अभी बर्तन हुआ आप लोग, உருவாக்கப்பட்ட
மண்ணாகிய உங்களை यानी कि बना हुआ मिट्टी के समान आप ஆண்டவர் பார்க்கும்போது परमेश्वर जब आपको देखता है என்ன சாயல் இருக்கணும் अभी कौन सा रूप में रहना அதுதான் चाहिए, ரொம்ப முக்கியம். यही बहुत ही महत्वपूर्ण है। சபைக்குள்ள மண்ணா இருக்கிறனா अगर कलीसिया में रहने वाला मिट्टी में மண்ணின் சாயலை எப்படி அணிந்திருக்கிறோமோ, या फिर मिट्टी के रूप में हम कैसे बनाया, மண்ணின் சாயலை எப்படி அணிஞ்சிருக்கிறோமோ, या फिर मिट्टी के रूप में हम कैसे उदाहरण किया है। இப்ப என்ன பார்த்து சொல்லுங்க, மண்ணின் சாயல்னா என்னது? अभी मिट्टी का एक उदाहरण क्या है करके बताइए। ஹalleluya. என்னது மண்ணின் சாயல்? இப்ப மண்டையில முடியில இருந்து கீழே அடிபாதம் வரைக்கும் என்ன சாயல்? यानी कि सर से बाल से लेकर नीचे हथेली तक எல்லார் முகமும் ஒரே மாதிரி இருக்குதா? सारे का चेहरा एक ही है, எல்லார் மூக்கும் ஒரே மாதிரி இருக்கா? सारे के नाक भी एक समान है। இல்லங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 ஜோடி சேம் முகத்தோடு போனா எந்த பொண்டாட்டிக்கு எந்த புருஷனே தெரியாது. यानी कि 4 जोड़ी एक समान जाएगा, किसको पता नहीं किसका बीवी किसका है। ரியல் கரெக்ட் இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகி போயிடும்। यानी कि हम बहुत चक्का हो जाते हैं। हालेलुया हालेलुया। ஆனா ஆண்டவர் உருவாக்கும்போது जब परमेश्वर हमको बनाता है அழகாக बड़ी सुंदरता से ஒவ்வொரு உருவத்தின்படி உருவாக்குறார்। हर एक रूप के अनुसार हमको बनाता है। இது எல்லாமே மண்ணின் சாயல்। अब ये सारे मिट्टी के रूप में हैं हम। அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா। हालेलुया। இது மண்ணின் சாயல்। ये मिट्टी का रूप है हमारा। மண்ணின் சாயலா இருந்த, ये परछाई हम सब है, மண்ணினால உருவாக்கப்பட்ட சாயலா இருந்த, यानी कि मिट्टी की परछाई से बना அத है, அணிஞ்சிருக்கிறனா हम सब उसको ढका है। இப்ப சபைக்குள்ள வந்த பிறகு, अब कलीसिया में हम आए हैं, ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு, यानी कि मंदिर में हम நான் आए हैं, ரட்சிக்கப்பட்ட பிறகு, हम उद्धार पाए हैं, நான் ஒவ்வொரு சண்டே சர்ச்சுக்கு வந்த பிறகு, हर इतवार हम चर्च में आते हैं, வசனத்தை கேட்ட பிறகு, हम वचन को सुनते हैं, அபிஷேகம் பெற்ற பிறகு, हम अभिषेक पाने के இந்த बाद மண்ணின் சாயல், यानी कि परछाई है वो मिट्टी के लिए, மண்ணினால் உருவாக்கப்பட்ட சாயலை எப்படி அணிந்திருக்கிறேனோ यानी कि मिट्टी की परछाई को हम कैसे ढक के அதே रखें, போல वैसे ही வானவரின் சாயல் எனக்குள்ள இருக்கிறதா? वैसे அல்லேலூயா। खुदावन का भी छाया हमके ऊपर रहना चाहिए। வானவரின் சாயல் என்றால் यानी कि खुदावन का बोलेगा, உன்னை உருவாக்கினருடைய சாயல் உன் முகத்துல தெரியுதா? कहता है कि आपने रचना करने वाले के हाथों की चेहरा आपको दिखता है क्या करके। பக்கத்துல கேப்பிடிச்சு கேளுங்க। हालेलुया। தெரியுது, दिखता है लेकिन அப்பப்போ தெரிய மாட்டேங்குது। कभी-कभी नहीं दिखता है मुझे। அல்லேலூயா। हालेलुया। ஒரு வாரம் நல்லா தெரியுது, एक हफ्ते हमको दिखता है, பக்கத்துல கேப்பிடிச்சு ஒரு வாரம் நல்லா தெரியுது, हमको एक हफ्ता तो दिखता है, என் புருஷன் ஏதாவது பண்ணிட்டாருன்னா अगर मेरा पति मेरे बारे में कुछ किया तो எங்க போச்சுனே தெரியல அந்த சாயல்। वो जो रूप है कहाँ जाता है मुझे नहीं पता। பொண்டாட்டி ஏதாவது பண்ணிட்டா यानी कि बीबी अगर कुछ किया तो புருஷனுடைய சாயல் எங்க போகுதுனே தெரியாது। यानी कि पति का जो परछाई कहाँ जाता है मुझे नहीं पता। வானவருடைய சாயல் எல்லாம் கலத்தி போட்டுறது। यानी कि परमेश्वर का छाया को हटा देते हैं டாடி, हम पिता குயவனே, और ஒரு बनाने 10 वाले நிமிடம், ஒரு 10 நிமிடம் எனக்கு பெர்மிஷன் தாருங்கள்। एक 10 मिनट के लिए मुझे आज्ञा दीजिए। நான் வானவருடைய சாயலை இழக்க விரும்புகிறேன்। मैं चाहता हूं कि आपकी जो छाया को हटाने की, வானவருடைய சாயலை கலத்தி போட்டுட்டு यानी कि आपकी छाया को हटाकर மண்ணின் சாயலாய் மாறி और एक बार दोबारा मिट्टी से 4 बनकर, பேரை மிதிக்கணும் எனக்கு, और 4 जन को मुझे 4 कुचलाना है, பேரை குத்தணும் எனக்கு, और 4 जन को मुझे मारना 4 है, பேரை திட்டணும் எனக்கு, और 4 जन को मुझे गाली देना है, 40 கட்டவாய் போட்டு ஏசணும் எனக்கு, और 10 गंदी गाली देके उसको मैं चिल्लाना है। அப்படியே காலு எங்கெல்லாம் போக கூடாது அங்கெல்லாம் போயிட்டு, जहां पे कदम नहीं जाना वहां पे செய்ய कदम जाना, கூடாதெல்லாம் செஞ்சிட்டு, जो नहीं करना है वो करके, அடுத்த சண்டே உத்தம புத்திரை, यानी कि உத்தம புத்திரன் यानी कि दूसरा इतवार हम एक बड़ी एक पवित्र बात बन के आ जाते வந்துட்டு हैं। अंदर आकर அல்லேலூயா हम इस तरह से गीत गाते हैं, इबादत करते हैं। ஆண்டவர் கையில வைக்கும்போது எப்படி போயிருக்கும்? हम परमेश्वर के हाथ में कैसे हैं? கெட்டு போன हम பாத்திரம், बिगड़ा हुआ मिट्टी के समान है, கெட்டு போன மண்ணா இருக்கும்। ये बिगड़ा हुआ मिट्टी के समान है। அல்லேலூயா சொல்லுங்களேன்। हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। இப்ப நல்லா கவனிக்கணும், இது அணிந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ये गौर कीजिएगा, जो छाया ढक लिया उसका நம்ம मतलब நினைச்ச நம்ம உருவி போட்டுறலாம், हम चाहते हैं तो वो छाया को நம்ம हटा நினைச்ச सकते हैं, கலத்தி போட்டுறலாம்। हम चाहते हैं तो निकाल के फेंक सकते हैं। மனசுக்குள்ள யாரோ பேசுறாருல, आपके दिल में मन में कोई बात कर रहा है, ஆவியானவர் பேசுறாருல, ये पवित्र आत्मा बात कर रहा है। நான் நல்லா இருக்கும்போது मैं जब अच्छा रहता हूं तो, வானவரின் சாயல் या எனக்கு फिर पवित्र आत्मा का परछाई मेरे अंदर। ஆனா 40 டிகிரி சூட்டுக்குள்ள நான் உண்டு வைக்கும்போது 40 के डिग्री के हम तापमान में जाते हैं तो அல்லேலூயா हालेलुया। பிரச்சனை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கும் போது, जब परमेश्वर मेरे को समस्या देता है, வானவரின் சாயலை கலத்தி போட்டுட்டு, जब खुदावन का परछाई को हम खोल देते हैं, மண்ணான சாயலான நல்ல டக்க டக்கன்னு ஆடிட்டு यानी कि मिट्टी के जो परछाई को ढककर में नाचते हैं वक्त, மறுபடியும் உள்ளதான் வரும்। दोबारा हम अंदर आते हैं। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா சொல்லுங்களேன்। हालेलुया कहेंगे। உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ள, यानी कि निर्माण किया एक बर्तन के ऊपर, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள எத்தனை வருஷமா வந்துட்டு हम இருக்கோம்? कितना साल से हम प्रवेश करते परमेश्वर के எத்தனை मंदिर, வருஷமா வந்திருக்கிறோம்? कितने साल से हम आ रहे हैं इधर। எதுக்கு தெரியுமா? சர்ச்சுக்குள்ள உன்னை வச்சிருக்கிறாரு, क्यों आपको कलीसिया मेरे का पता है? நீ வானவரின்
சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. வானவரின் சாயல் உனக்குள்ள தெரியணும். वो खुदावन का परछाई आपके अंदर வானவரின் சாயல் உனக்குள்ள தெரியணும். आप में दिखना चाहिए खुदावन का परछाई. படைக்கும்போது அப்படிதானே படைச்சாரு. वो रचना करते समय इस तरह ही रचना பிள்ளை किया. கண்ணு என்ன பார்த்து ஆராதிக்கும்? जब मेरे बच्चे की आंख मेरे को देख के इबादत करना है. பிள்ளை இருதயம் என்னுடைய இருதயத்துல ஒத்து போய் இருக்கும். जब उसका दिल मेरा दिल एक साथ मिलकर इबादत करना है. என் பிள்ளைய இருதயத்தை வேற யாருக்கும் கொடுக்காது. मेरी बच्ची मेरा दिल किसको नहीं देना है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. என் பிள்ளை கை मेरी बच्ची कहा என்ன மட்டும் தான் ஆராதிக்கும். बस मेरे ऊपर ही इबादत करना है. என் பிள்ளை கால் தீமை செய்ய போகவே போகாது. और मेरी बच्ची के कदम कभी गंदा राहों में नहीं चलना है. பிள்ளை கையில மொபைல் இருந்தாலும் अगर मेरी बच्ची के हाथ में मोबाइल भी रहेगा தீமையானது பார்க்க போகாது. बुरी बला चीज को नहीं देखना. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உன் வாய் வானருடைய வாயா மாறணும். आपकी जो जुबान है परमेश्वर की जुबान से உன்னுடைய बदलना கை है. வானருடைய கையா மாறணும். आपकी जो हाथ है खुदावन के हाथ के समान உன்னுடைய बदलना உதடு है. வானருடைய உதடா மாறணும். आपका जो जुबान है परमेश्वर का जुबान से உங்களுடைய बदलना है. கண்கள் வானருடைய கண்களா மாறணும். आपकी जो नजर है परमेश्वर की नजर से உங்க बदलना है. இருதயம் வானருடைய இருதயமா மாறணும். आपका जो दिल है परमेश्वर का जो दिल से बदलना है. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், कई खुदावन कहता ஏ है, உருவாக்கப்பட்ட களிமண்ணே, हे बना हुआ मिट्टी के समान इंसान, களிமண்ணா இருந்த எடுத்து உன்னை நான் மண்ணை எடுத்து உன்னை நான் எனக்கு பிரியமா உருவாக்கி இந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறேன். और तुझे मिट्टी के समान में उठकर और निर्माण करके சில நேரங்களில் நீ செய்கிற தவறு நிமித்தமா कुछ वक्त में आप करने वाले पापों के कारण உன்னுடைய வானவரின் சாயலை நீ இழந்து போய் நிற்கிறாய். आपका परछाई आप खोते हैं परमेश्वर का खुदावन का. அந்த நேரம் நீ ஆராதிக்க வரும்போது கெட்டு போன மண்ணா எனக்கு தெரிகிறது. जब आप इबादत करते हैं तो परमेश्वर की नजर के सामने बिगड़ा हुआ, ஆனாலும் ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த சபைக்குள்ள, लेकिन वही खुदावन परमेश्वर நீ कहता है, என் பிள்ளையா இருக்கிறபடினா, आप मेरा पुत्र के समान है, நான் உன்னை நேசிக்கிறபடினா, मैं तेरे पर मोहब्बत रखता हूं. மறுபடியும் என் கைக்குள்ள அந்த களிமண்ணா உன்னை கொண்டு வந்து दोबारा मैं और एक बार मैं आपको मिट्टी के हाथों में எதெல்லாம் உடைக்கணும் அதை உடைச்சி कुछ चीजों को तोड़ना है तोड़ता हूं मैं. மறுபடியும் என் பார்வைக்கு எப்படி சரியா தெரிகிறதோ அப்படித்தான் உன்னை உருவாக்குவேன். கையை தட்டு. அல்லேலூயா. मेरी नजरों में ठीक நீ लग रहा है விரும்புகிறபடி बनाता हूं. நீ விரும்புகிறபடி நான் உருவாக்கவே மாட்டேன். और तेरे इच्छा के अनुसार नहीं बनाता बल्कि मेरी इच्छा के अनुसार. பக்கத்துல கை இப்படி சொல்லிரு. बाजू में हाथ पकड़ के बोलिए इस தைரியமா तरह சொல்லுங்க. और बोलिए, நீ விரும்புகிறபடிலாம் அவர் படைக்க மாட்டார். आपकी इच्छा के अनुसार नहीं बनाता है நீ परमेश्वर. விரும்புகிறபடிலாம் உருவாக்க மாட்டார். आपकी इच्छा के अनुसार नहीं बनाता है. அவர் எப்படி உன்னை உருவாக்க நினைக்கிறாரோ அப்படிதான் உருவாக்குவார். परमेश्वर कैसा चाहता है उसकी इच्छा के अनुसार ही होता है. ஒரு குயவன் என்ன நினைக்கிறாரோ அந்த உருவத்துல தான் அவர் உருவாக்குவார். कुबेर किस तरह से सोच में रहता है उस तरह उसी सोच में बनाता है मिट्टी को. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. வானவரின் சாயலை அணிந்து கொள்ளுவோம். कहता है कि खुदावन की परछाई को हम ढक பவுல் लेंगे. சொல்லுகிற அந்த மண்பாண்டங்களில वो कहता है कि बर्तन की मिट्टी को, வானவரின் மண்ணா இருக்கிறனா कहता है कि जो खुदावन से में, வானவரின் சாயலை அணிந்து கொள்ள कहता है வேண்டும். कि उसकी परछाई को हम ढक लेंगे. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. வானவரின் சாயல் எப்படி தெரியும்? यानी कि खुदावन की जो परछाई कैसा रहता है. ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहता है, உனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை தரிப்பேன், कहता है कि पवित्र वस्त्र देता हूं, நீதியின் வஸ்திரத்தை कहता है தரிப்பேன், कि न्याय की वस्त्र देता हूं, துதியின் வஸ்திரத்தை தரிப்பேன். कहता है कि इस तरह की वस्त्र देता हूं. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளைகளே, मेरे परमेश्वर के लोगों, சபைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், आज कलीसिया के अंदर परमेश्वर कहता है வானவரின் சாயலை இழந்து कि போயிராதீங்க. परमेश्वर की जो छाया को मत भूलिएगा. வானவரின் சாயலை இழந்தா उसको खोए मत कभी भी. अगर மறுபடியும் दोबारा, வசனம் சொல்லுகிறது, और एक बार वचन कहता है, எரேமியா 10:19 சொல்லுகிறது, और उसमें एरेमिया में उसमें 10 और 19 அவர் அதை உடைப்பார், कहता है कि आपको तोड़ा जाएगा. அவர் அந்த மண்பாண்டத்தை உடைப்பார். कहता है कि दोबारा उस बर्तन को तोड़ा जाएगा. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உடைப்பார், तोड़ेगा उस बर्तन को, உடைச்சிருவார். तोड़ देगा बर्तन को. நல்ல கவனிங்க. और गौर कीजिए, உடைச்சி जब तोड़ेगा மறுபடியும் மண்ணா மாத்தி दोबारा उसको मिट्टी से बदल कर மறுபடியும் சூடு வச்சு, दोबारा उसको तपाएगा. தேவையா இதெல்லாம்? ये सब चाहिए क्या आपको? பக்கத்துல கைப்பிடிச்சு, தேவையா இதெல்லாம்? बाजू में हाथ पकड़ के बोले, ये सब आपको चाहिए क्या? தேவையா இதெல்லாம்? आपको जरूरत है क्या चीजों को? ஒரு தடவை சூட்டுக்குள்ள போய் வெளியே வந்து, एक बार गर्मी में जाके बाहर आने के बाद, அல்லேலூயா, हालेलुया, மறுபடியும் சூட்டுக்குள்ள போவா. दोबारा भट्टी में डालना है क्या? காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? வானவரின் சாயலை நீ இழக்கிறபடினா क्योंकि खुदावन का जब परछाई खो जाते அடிக்கடி हैं கெட்டு போகிறாய். और दोबारा हम बिगड़ जाते அதனால हैं. தான் மறுபடியும் மறுபடியும் சூட்டின் அனுபவம். इसके लिए दोबारा वो कुबेर डालता அதான் है भट्टी மறுபடியும் में. மறுபடியும் பிரச்சனைகளை கொண்டு போறாரு. इसके लिए दोबारा परमेश्वर दो परेशानी में लेके ஏன் जाता தெரியுமா? है. क्यों? உன்னை 4 பேர் மிதிக்கும் போது जब 4 जन आपको कुछ நீ लाता है, வானவரின் சாயலை அணிந்தவளாய் जब இருந்தால், परमेश्वर के परछाई में रहते हैं, வானவரின் சாயல் உனக்குள்ள இருந்தால், जब परमेश्वर की परछाई आपके ऊपर रहता இயேசு है, கிறிஸ்துவை சவுக்கால் அடிக்கும் போது, जब परमेश्वर यीशु मसीह को चाबुक இயேசு मारा गया, கிறிஸ்துவை துப்பும் பொழுது, जब यीशु को थूका गया तो, வாரினால் அடிக்கும் பொழுது, जब उसको चाबुक से मारा गया அவர் तो, இகழ்ந்து பேசும்போது, जब उसका निंदना किया, வாயை திறவாத ஆடு போல இருந்ததுனால தான் அவருடைய வானவரின் சாயலை இழக்க முடியல. यीशु ने एक बात भी नहीं कहा, वो मेने के समान चुप था उस समय.
அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया कहेंगे. அல்லேலூயா. हालेलुया. வானவரின் சாயலை இழந்தோம் அப்படின்னா अगर खुदावन की परछाई को खो गए तो மறுபடியும் உடைக்கப்படுவோம். दोबारा तोड़ा जाएगा. இது என் மேல தப்பு கிடையாது. ये मेरे ऊपर गलती नहीं है. It's not my fault. ये मेरी गलती नहीं है. இது என்னுடைய fault. ये मेरी गलती है. உடைக்கப்படுறோம். मैं क्योंकि मैं तोड़ा जाना है. மறுபடியும் உடைப்பா. दोबारा तोड़ा जाना है. மறுபடியும் சர்ச்சுக்கு கொண்டு வர. दोबारा चर्च में आना है. மறுபடியும் பேசுவா. दोबारा बात करना है. மறுபடியும் அர்ப்பணிக்க சொல்லுவா. दोबारा कबूलीनामा. மறுபடியும் பரிசுத்தத்தை குறித்து பேசுவா. दोबारा पवित्र के बारे में बात நீ करना. முதல்ல எவ்வளவு அழகான பாத்திரமா இருந்தா. इससे पहले आप कैसा सुंदर बर्तन था. இப்ப நீ கெட்டு போறக்க. अभी आप बिगड़ गया है. ஆனாலும் நான் குயவன். लेकिन मैं कुबेर हूं. உன்னை உருவாக்குறதுக்கு தான் உன்னை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். मैं तुझे रचना करने के लिए मैं कलीसिया में लेके आया हूं. விரும்புகிறபடியே உன்னை உருவாக்குவேன். मेरी इच्छा के अनुसार मैं तुझे बनाता हूं. அவனே ஒண்ணே एक ही बात कहता हूं. ஆண்டவருடைய கையில உட்கார்ந்துருவோம். मेरे हाथों में बैठ जाएंगे. ஆண்டவருடைய கையில மறுபடியும் பேருவோம். परमेश्वर के हाथों में दोबारा जाएंगे. ஆண்டவர் பார்த்து சொல்லிருங்க. उसको देख के कहेंगे என்ன உடைச்சிருங்க. मुझे तोड़िए परमेश्वर. என்ன உடைச்சிருங்க. मुझे तोड़िए. நான் வானவரின் சாயலோடு இருக்கேன். मैं चाहता हूं कि वो खुदावन की परछाई को ढकने के लिए பாட்டம் வரைக்கும் நீங்க என்ன सर பார்க்கும்போது से लेके पांव तक परमेश्वर मुझे ढके. வானவரின் சாயல் उस எனக்குள்ள. परमेश्वर की परछाई के कारण என்னங்க ஏசிர போறாங்க. क्या मुझे चिल्लाएगा. என்னங்க திட்ட போறாங்க. क्या मुझे गाली देगा. அல்லேலூயா. हालेलुया. क्या सोचा मैंने. எத்தனையோ ஏச்ச வாங்கிட்டேன். कितना मैं எத்தனையோ மிதிய வாங்கிட்டேன். कितना गाली सुना और कितना लात खाया. எத்தனையோ பழி சொல்ல வாங்கிட்டேன். और कितना मैं दूषण की बातें सुना. எனக்கு இதெல்லாம் ஜுஜிபின் தோணுச்சு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. मेरे सामने कुछ भी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளையே मेरे परमेश्वर के लोग எவ்வளவு நாள் தான் உன்னை மிதிப்பாங்க. और कितने जन आपको மிதிக்கட்டும். वो मुझे कुछ नहीं ले दो. மிதிக்கட்டும். हमको लात मारने दो. சங்கீதம் 66 और वही भजन संगीत 57 தண்ணீரை கடந்து போனோம். कहता है कि आग और पानी को पार किया. மனுஷர்கள் எங்கள் தலையில் மேல ஏறி மிதிக்க பண்ணினீர். कहता है कि इंसान मेरे सर से ऊपर कुचला के गया. வருத்தமான பாரத்தை எங்கள் இடுப்பில் மேல சுமந்தீர். சுமக்க வைத்தீர். कहता है कि बड़ी बोझ की सारे मेरे कमर में कसकर मैं चल पड़ा. மனுஷர்கள் எங்கள் தலையில் மேல ஏறி மிதிக்க பண்ணினீர். कहता है कि इंसान सर से ऊपर मेरे को कुचला गया. 2 வருஷத்துல எத்தனையோ மனிதர்கள் தலை மேல என் மனைவி மேல எல்லாம் மிதிச்சிட்டு போயிட்டாங்க. 2 साल से कितना इंसान मेरे बीबी और मेरे सर के ऊपर से चला गया. இடமே கிடையாது. कुचलाने के लिए जगह नहीं है. சொல்லாத குற்றமே கிடையாது. यानी कि बोलने वाला दूषण की बात ही नहीं. பேசாத வார்த்தைகளே கிடையாது. यानी बोलने वाले कुछ शब्द ही बचा नहीं है. ஆனாலும் लेकिन ஏன் மிதிக்கிறாய்? लेकिन क्यों ஏன் இகழ்கிறாய்? क्यों हम लोगों को नफरत करता है? क्यों हमको चिल्लाते हैं? ஒரு வார்த்தை கேள்வி கேட்கல. அல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். मुझे पता है क्यों. கர்த்தர் சூட்டுக்குள்ள வைக்கும்போது क्योंकि जब परमेश्वर मिट्टी में மனுஷர்கள் डालता தலை है, மேல ஏறி மிதிக்க பண்ணும்போது इंसान सर से चलते எவ்வளவு என்ன மிதிக்கிறார்களோ इतना भी कुछ அவ்வளவாய் கர்த்தரை உயரத்துல கொண்டு போவார். उतना ही परमेश्वर ऊंची में लेके எவ்வளவு जाता है. மிதிக்க கர்த்தரை அனுமதிக்கிறாரோ इतना आज्ञा देता है அவ்வளவு அதிகமாய் கர்த்தரை மேல கொண்டு போவார். उतना ही परमेश्वर ऊंची जगह में रखता है. சாட்சிகளை எழுதி வச்சிட்டே இருக்கிறேன். एक गवाही में लिखते जाता हूं. இப்ப சொல்ல மாட்டேன். लेकिन अभी नहीं. ஒரு நாள் வரும். एक दिन आएगा. ஒரு நாள் வரும். एक दिन आएगा. அந்த நாள் கர்த்தர் என் வாயை திறக்க வைப்பார். उस दिन परमेश्वर मेरे मुंह को இப்ப खोले கர்த்தர் வாயை மூடிட்டு இருங்கறாரு. अभी परमेश्वर मेरे मुंह को இப்ப बंद कर வாயை देता है. மூடிட்டு அப்படிங்கறாரு. अभी कहता है कि ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும். एक वक्त आएगा. அந்த நாள் இதே சபையில நான் சாட்சி वो சொல்லுவேன். दिन और वक्त आज ही எழுதி कलीसिया में வச்சிருக்கிறத कहूंगा. நான் சாட்சி சொல்லுவேன். और इस सारे लोगों में गवाही நான் சொல்றேன் करूंगा. என்ன நடத்துறது கர்த்தர் அப்படி. क्योंकि परमेश्वर ऐसा मुझे ஆனா चिल्ला के இப்ப जाता. சொன்னது வேல்யூ இல்ல. लेकिन अब कहूंगा तो उसको बहुमूल्य नहीं மனுஷன் रहेगा. எனக்கு விரோதமாய் பேசின நிந்தித்த நிந்தனைகளை எல்லாம் கர்த்தர் அப்படியே உல்டா திருப்பி என் மேல திரும்ப வர பண்ணிட்டே இருக்கிறார் ஆசீர்வாதமா. और इंसान जो भी निंदना और अपमान मेरे लिए, लेकिन परमेश्वर वही दोबारा उसको देगा. இப்ப வாயை மூடணும். अभी मैं शांत हूं. ஒரு நாள் திறக்க வைப்பா. एक दिन मुंह खोलने रखेगा. அது வரைக்கும் சூட்டுக்கு உள்ளதான் இருக்கணும். जब तलक भट्टी के अंदर ही रहना चाहिए. அல்லே நான் எலும்பிட்டேன் மாம்சத்தில் அப்படினா अगर शारीरिक और से मैं நான் उठेगा तो மண்ணின் சாயலா எலும்பிட்டேன் அப்படினா अगर मिट्टी की समान வானவரின் சாயலை இழந்து போவேன். वही खुदावन की परछाई को मैं வானவரின் खोलूंगा. சாயலை எக்காரணத்தை கொண்டோ எனக்கு விரோதமா எத்தனை பாடுகள் வந்தாலும் எனக்கு விரோதமா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு விரோதமா எத்தனை பாடுகள் வந்தாலும் வானவருடைய சாயலை மாத்திரம் இழக்க மாட்டேன் என்று சொல்லி நீ வைராக்கியமாய் சபைக்குள்ள இருப்பாய் என்று சொன்னால் अभी बड़ी जलन से आप कहना चाहिए कि कोई भी तकलीफ या दर्द अभी मेरे आएगा तो मैं परमेश्वर की खुदावन की परछाई को कभी खोना नहीं चाहिए. உன்னையே கர்த்தர் வெளியேற பற்ற பாத்திரமா வைப்பார். क्योंकि परमेश्वर का नजर आपके ऊपर ही रहता है. हालेलुया हालेलुया हालेलुया. இப்ப மறுபடியும் என்ன மிதிக்கறாங்களா? दोबारा आपको कुचलाता है क्या? சொல்லிரு நோ ப்ராப்ளம். बोलिए कोई प्रॉब्लम नहीं है करके. இன்னும் 4 பேர் அனுப்பி விடுங்க ஆண்டவரே. और 4 जन को भेजिए. 4 பேர் மிதிச்சா और 4 जन को भेजिए मुझे நல்ல பாத்திரமா உருவாக முடியும். और एक बार बर्तन बनने के लिए. சொல்லுங்க हालेलुया. 4 பேர் என்ன தூசிச்சாதான். अगर 4 जन मुझे अपमान करते हैं तो 400 பேர் என்ன புகழும்படியா கர்த்தர் என்ன மாற்றுவார். 4 जन मेरी जय जयकार करके நான் சொல்ற बोलेगा. புரியுதா? 100 பேர் உங்களை இகழ்ந்து பேசுறாங்களா? 4 जन आपकी बुरी भला कहता है. இன்னும் கொஞ்ச காலத்துல 1000 பேர் உங்களை புகழ்ந்து பேசும்படி கர்த்தர் வைக்க போறார். 4 जन आपके ऊपर जय जयकार बोलेगा. 4 பேர் உங்களை மிதிக்காங்களா? 4 जन आपको 400 பேர் உங்களை தூக்கி ரதத்துல கொண்டு போக போறாங்க. கையை தட்டுங்க. 400 लग आपको रख के रथ में लेके जाएगा. இதெல்லாம் நடக்கும். ये सब होगा. இதெல்லாம் நடக்கும். ये सब होगा. ஆனா வானவரின் சாயலை மட்டும் மண்ணில இருந்து எடுத்துறாத. क्योंकि
मट्टी से आपके परमेश्वर की जो परछाई को मत हटाइए। வானவரின் சாயலை கலத்திட்டு வெளியே பேராத खुदावन की परछाई को मत निकाल के बाहर मत जाइए। வானவரின் சாயலை கலத்திட்டு வீட்டை விட்டு வெளியே பேராத और परछाई को निकाल के घर से बाहर मत निकलिए। உனக்கு பிரச்சனை வரும்போது வானவரின் சாயலை கலத்திராத खुदावन की जब परछाई को हटा के जब परमेश्वर உங்களுக்கு உபத்திரம் வரும்போது வானவரின் சாயலை இழந்துடாதுங்க जब क्लेश आता है तो परमेश्वर की परछाई को मत हटाइए। அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया அல்லேலூயா சொல்லுங்க हालेलुया அல்லேலூயா हालेलुया। வானவரின் சாயலை ஒருபோதும் இழக்க கூடாது खुदावन की जो परछाई कभी भी खोना नहीं ரெண்டாவது है। 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது और दूसरा कुरिन्थियर उसमें 4:7 में कहता है, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் प्रेरितों के पौलुस कहता என்னுடைய है, மண்பாண்டத்தில कहता है कि मेरे मिट्टी के இயேசு बर्तन, கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில பிரகாசித்தார் कहता है कि मसीह यीशु मेरे दिल में रोशनी दिया। அந்த வெளிச்சத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் कहता है कि वो रोशनी ये बर्तन में मैं पाया हूं। எல்லாரும் என்ன கவனிங்க जरा गौर कीजिए। இந்த சபையில கர்த்தருடைய கையில உன்னை களிமண்ணா வச்சு कलेश परमेश्वर आपके हाथों में मिट्टी की समान रखने के बाद அழகான மண்பாண்டமா உருவாக்கி एक बर्तन की समान बनाने के बाद உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள வெளிச்சத்தை வச்சிருக்கார் कहता है कि आपके अंदर वो ज्योति रखा है। அந்த வெளிச்சத்தினால பிரகாசமாக்கப்படுகிறோம் कहता है कि वो ज्योति जब रोशनी देता அந்த है வெளிச்சம் உள்ள இருக்கிறது वो ज्योति आपके अंदर है। அந்த வெளிச்சத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் जब वो ज्योति हम अपनी मिट्टी में समाया है, இப்ப மண்பாண்டத்துல உங்க மண்பாண்டத்துக்குள்ள यानी कि आपके बर्तन उसके உங்க अंदर, இருதயத்துக்குள்ள यानी कि दिल के அந்த अंदर வெளிச்சம் பிரகாசிக்கிறதா वो जो ज्योति जब देता है तो அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கிறதா और जब ज्योति वो जलता रहे, உங்களுக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதா वो आग आपके अंदर जलता रहे, உங்களுக்குள்ள அந்த ஜெபம் என்கிற அக்கினி எரிந்து वो கொண்டிருக்கிறதா प्रार्थना का जो आग है जलता रहे, உங்களுக்குள்ள பரிசுத்தம் என்கிற அந்த வெளிச்சம் எரிந்து या கொண்டிருக்கிறதா फिर वो प्रार्थना पवित्र का जो भी अंगार जलता रहे। குயவனாகிய கர்த்தனுக்கு களிமண்ணாகிய உங்களை பார்க்கும்போது वो परमेश्वर कुबेर खुदेवन आपको जब देखता है அவர் तो உன்னை அழகா உருவாக்கி जब सुंदर सा बनाता है, அழகான பாத்திரமா உன்னை வனஞ்சி एक बर्तन के समान आपको உன்னை बनाता है, அழகான ஒரு ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாக एक इबादत करने वाले बच्चे के ஊழியம் समान, செய்கிற பிள்ளையாக एक सेवकाई करने के लिए, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து துதிக்கிற பிள்ளையாக और परमेश्वर के मंदिर में आके इबादत करते கர்த்தருடைய हैं, ஆலயத்துல வந்து அவருடைய வசனத்தை கேட்கிற और பிள்ளையாக परमेश्वर के मंदिर में आके जब आप उसके वचन सुनते ஆண்டவர் हैं, உன்னை அழகுபடுத்தி एक सुंदरता देता है, உன்னை அழகான வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி சபைக்குள்ள एक வச்சிருக்கிறாரு सुंदरता से देकर ज्योति बरा बन के आपको बनाता அவர் है। கையில இருக்கிற நீ आप उसके हाथों में हैं, உன்னை அழகா பிரகாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது जब अच्छा ज्योति देते நீ समय திடீரென அந்த வெளிச்சத்தை இழந்து अचानक वो रोशनी खोते हैं। வசனம் சொல்லுகிறது वचन कहता है कि உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு आपके अंदर जो ज्योति अंधकार ना आ पाए उसके जागरूक रहो करके। மத்தேயு 6:7 சொல்லுகிறது वही मत्ती 6 और 7 में ஒரு कहता है, மனிதனுடைய கண்கள் या तो इंसान की आंख சரீரத்தின் விளக்கு என்று சொல்லுகிறது कहता है कि शरीर की एक ज्योति है करके। என்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்க்கிற கண்கள் जिस दिन परमेश्वर की जो आंख है जब ज्योति देता है, ஆண்டுடைய கண்ணு உன்னுடைய கண்ணு ஒரு சாயல் कहता है कि परमेश्वर की आंख और उनकी आपकी आंख அந்த एक समान கண்ணு है। எப்ப இச்சையா பார்க்க जब ये ஆரம்பிக்குதோ आपकी नजर कभी अभिलाषा को அந்த देखता है, கண்ணு எப்ப பாவத்தை பார்க்க जब ये ஆரம்பிக்குதோ आपकी नजर कभी पाप को देखता है, சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய பாத்திரங்கள் जब हमारे बर्तन हमारे दिल के अंदर के बर्तन, மண் என்கிற பாத்திரத்துக்குள்ள जब हमारे मिट्टी के जब मारते हैं, இருக்கிற வெளிச்சமானது जो अंदर जो ज्योति है உங்களுக்கே தெரியாது आपको नहीं पता रहता है, கொஞ்சம் கொஞ்சமா இருளாயிட்டே तोड़े இருக்கும் तोड़े करके उसको अंधकार छा जाता है। அல்லேலூயா हालेलुया। எப்படி இருளாகும் कैसा होता है? ஒரே நேரத்துல பிசாசு அணைக்க மாட்டான் अचानक नहीं वो बुझाता है, கொஞ்சம் கொஞ்சமா அணைப்பான் कहता है कि थोड़े थोड़े देर में अंधकार கொஞ்சம் छा जाता கொஞ்சமா है, டார்க்னஸ் ஆக்குவான் थोड़े थोड़े अंधकार छा जाता है, கடைசில अंतिम में இருதயம் முழுவதும் दिल पूरा அந்த வெளிச்சத்தின் தன்மையை இழந்த कहता உடனே है कि ज्योति ना दे पाए அந்த करके வெளிச்சத்தின் தன்மையை இழந்த वो உடனே अपना ज्योति देने के लिए खोता है, அபிஷேகம் இழந்துறோம் अब अभिषेक खो जाता है, சமாதானம் பெய்றோம் शांति को खो जाता है, சந்தோஷம் பெய்றோம் आनंद को खो जाता है, விட்டு போன பாவத்தை மறுபடியும் கையில எடுப்போம் छोड़ा हुआ पाप को दोबारा हाथों में लेता है, விட்டு போன பாவத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிப்போம் छोड़ा हुआ पाप को दोबारा करते அதுக்கு हैं। ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா इसका कारण क्या है? சபைக்குள்ள உருவாக்கப்பட்ட நல்ல பாத்திரமாகிய நான் क्या कि निर्मल हुआ मैं अच्छे बर्तन में, வெளிச்ச நிறைந்த பாத்திரமாகிய நான் ज्योति वाला देने वाला मैं बर्तन, என்ன அறியாமலே ஒரு உள்ள இருள் வந்து मुझे விட்டது जाना बिना ये अंदर एक अंधकार छा என்னுடைய जाता है, மண்பாண்டத்தில் பெற்றிருந்த வெளிச்சமானது अंदर जो पाया जो ज्योति हो गई மங்கி போய் விட்டது वो पूरा बुझ जाता है, அணைந்து போய் விட்டது कहता है कि बुझ जाता है। ஆண்டவருடைய கையில இருக்கும் போதே जब परमेश्वर के हाथों में है என்ன அர்த்தம் தெரியுமா हम क्या है? நான் சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதே हम कलीसिया के अंदर है तो நான் சர்ச்சில் ஒரு பிலீவரா இருக்கும் போதே एक विश्वासी बन के हम ஒரு कलीसिया में है, ஊழியக்காரனா இருக்கும் एक போதே सेवकाई बन के रहता ஒரு है, ஊழியக்காரியா இருக்கும் एक போதே सेवकाई की बन के அவர் கையில இருக்கும் போதே जब उसके हाथों में हम है, வெளிச்சத்தை இழந்த கெட்டு போன பாத்திரமாய் மாறி हम एक खोया हुआ एक ज्योति के समान दिल में रहता है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா சொல்லுங்க அவர் கையில இருக்கும் போதே जब उसके हाथों में हम रहते हैं तो அவர் கையில இருக்கும் போதே जब उसके हाथों में हम रहते हैं तो இருள் எனக்குள்ள अंधकार हमारे अंदर छाता है, வெளிச்சம் மங்க ஆரம்பிக்கிறது ज्योति बुझ जाता है। ஆனா கொய்யவன் என்ன தெரியுமா சொல்றாரு लेकिन कुबेर क्या कहता है? மங்கி எரிகிற தீயை
जब आप बुझने वाले जो आग है அவர் அணையாமல் இருக்கிற கர்த்தர். கையை वो தட்டுங்க. कभी ना बुझ அல்லேலூயா. जाता है, அதுதான் கர்த்தர். वही परमेश्वर है, அதுதான் குயவன். वही हमारा कुबेर है। இப்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், और यही कुबेर कहता है कि நீ மங்கி எறிறியா, अभी आप बुझने वाला है, வெளிச்சம் இல்லையா, अभी ज्योति नहीं है, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, कोई समस्या नहीं, நீ சபைக்குள்ள வந்துட்டு दोबारा हाँ परमेश्वर के என்ன कलीसिया में பாடிக்கிட்டே இரு, और गीत गा என்ன மகிமைப்படுத்திட்டே और இரு. मेरा महिमा कर, நான் உன்னை மறுபடியும் दोबारा में உடைச்சி, तोड़कर, உடைக்கும் போது பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, जब हाथ बोलिए, हाथ पकड़ के बोलिए इस तरह। உடைக்கும் போது மறுபடியும் கஷ்டமா இருக்கதான் देखिए செய்யும். तोड़ने के बाद बहुत चोट पहुंचता है, அதுல மாற்றமே இல்ல, इसमें कोई बदलावट नहीं रहता है, அதுல மாற்றமே கிடையாது. इसमें कोई बदलावट नहीं है। உடைக்காம என்னங்க பண்ண முடியும்? अभी बिना तोड़े कुछ बनता है क्या? அல்லேலூயா. हालेलुया। உடைச்சா வலிக்குமா வலிக்காதா? जब तोड़ेगा तो दर्द होता है। ஒரு ஒரு மண்பாண்டம் இருக்குங்க, देखिए एक मिट्टी का एक पात्र है, மண்பாண்டத்தை உடைச்சா एक मिट्टी के बर्तन तोड़ेगा तो ஃபுல் பார்ட் வேதனை படுமா படாதா? यानी कि पूरी जो बर्तन है उसमें दरार गिरता है, தலையில இருந்து கீழ வரைக்கும் டேமேஜ் ஆகும். यानी कि सर से लेके पांव तक उसमें दरार गिरता है। கரெக்ட் தானே? हालेलुया। அப்படிதானே? ऐसा ही है, பாதி கண்ணு வெளியே கிடக்கும், यानी कि आधा अंग बाहर रहता है பாதி கண்ணு நல்லா இருக்கும், और थोड़ा अंग अच्छा रहता है, கையில 4 துண்டு விட்டு கிடக்கும். यानी कि उंगली अलग अलग हो जाता है, हाथ भी अलग हो जाता है। हालेलुया। हालेलुया। ஆனா लेकिन கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? लेकिन परमेश्वर क्या करता है, உடைஞ்சு போன ஒவ்வொரு பார்ட்டையும், यानी कि तोड़ा हुआ सर एक अंग को, வெட்டப்பட்ட ஒவ்வொரு பார்ட்டையும், काटा हुआ हर एक सर अंग को ஒவ்வொன்னா எடுத்து பரக்கி 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 हर एक चीज को उठाकर परमेश्वर மறுபடியும் दोबारा, குயவன் வைராக்கியத்தோடு, यानी कि कुबेर எதுக்கு दोबारा, தெரியுமா உன்னை அந்த சபைக்குள்ள கொண்டு வந்தேன்? क्यों आपको कलीसिया में लेके आया? எதுக்கு தெரியுமா அந்த சபைக்குள்ள கொண்டு क्यों வந்தேன்? आपको कलीसिया में लेके நீ आया? உன்னுடைய வெளிச்சத்தை இழப்பதற்கு அல்ல, क्यों आपके ज्योति को ना நான் खोया? உனக்குள்ள வச்சிருக்கிற வெளிச்சத்தை இழப்பதற்கு அல்ல, आपका ज्योति को ना खोने, மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படியாக, दोबारा अंगार மறுபடியும் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி, दोबारा ज्योति के पुत्र बनाने के மறுபடியும் लिए, என்னுடைய சாயலை உனக்குள்ள கொடுத்து, क्योंकि और एक बार मेरे உன்னை உருவாக்குவதே என்னுடைய சித்தம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. दोबारा आपको रचना करने के लिए परमेश्वर आपको लेके என்னுடைய आया। பிரியமா உன்னை உருவாக்குவதே क्या है? मेरे मनपसंदी से आपको बनाता हूं मैं। அல்லேலூயா சொல்லுங்களே. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வெளிச்சத்தை இழந்திருக்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். ज्योति खोया वो आपको ही पता है किस तरह खोता है करके। கையில இருக்கும்போதே கெட்டு போகிறோம். जब हाथ में रहते हम बिगड़ जाते हैं। இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்ன தெரியுமா? अभी मेरा एक ही प्रश्न है आपसे, கையில இருக்கும்போதே கெட்டு போனா வெளியே போனா? देखिए हाथ से रहने के बाद या बिगड़ जाते हो, பக்கத்துல கேட்பீங்க, கையில இருக்கும்போதே நீ கெட்டு போனியன்னா, अगर हाथ में रहते बाद बिगड़ जाते हैं तो, கையை விட்டு வெளியே போனா जब हाथ से आप बाहर जाते तो क्या होगा? யார் கையில இருக்கிறா? आप किसके हाथों में? अभी சொல்லுங்களேன், யார் கையில இருக்கிறா? बोलिए किसके हाथों में है? கர்த்தருடைய கையில இருக்கிறா. परमेश्वर के हाथों में है आप। அவர் கையில இருக்கும்போதே கெட்டு போயிடும். जब आप उनके हाथों में बिगड़ जाते हैं तो வெளியே போனா என்ன நிலைமையோ? बाहर जाएगा तो क्या होगा? அல்லேலூயா. हालेलुया। கெட்டு நாசமா போயிடும். यानी कि बिगड़ के नाश हो जाएगा। இப்போ நீங்க கெட்டு போகும்போது जब आप बिगड़ते हैं तो மனுஷன் எப்படி தெரியுமா பாப்பான்? इंसान कैसा दिखता है आपको? ஏ சொல்லுங்களேன், நீங்க கெட்டு போயிட்டீங்க, ठीक है आप बिगड़ गए மனுஷன் हैं, எப்படி பாப்பான்? अब इंसान आपको कैसा दिखता है? அல்லேலூயா. हालेलुया। ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. लेकिन परमेश्वर ऐसा नहीं है, மறுபடியும் வா, दोबारा बुलाता है, கைக்குள்ள வா, मेरे हाथों में என் கைக்குள்ள வா, मेरे हाथों में உன்னை நான் உருவாக்குவேன். கையை தட்டுங்க. दोबारा मैं அல்லேலூயா. यीशु बनाता உன்னை நான் உருவாக்குவேன். और एक बार बनाता हूं। மூணாவது வேகமா சொல்லிடுறேன். तीसरा जल्दी में कहता हूं, 2 தீமோத்தேயு दूसरा तीमुथी की किताब 19:20 उसमें 19 और 20 में पढ़ेंगे। அதுல ஒரு 3-4 பாத்திரங்களை குறித்து यहाँ சொல்லுகிறது. पे 3 और 4 पात्र के बारे में बताता 2 है। தீமோத்தேயு 19:20 வாசிமா. दूसरा तीमुथी की किताब उसमें 19 और 20 में पढ़ेंगे। சார் 2 தீமோத்தேயு 2:19-20 ஆகிலும் 20 வாசிமா. 20 வாசி. பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குள்ள பாத்திரம். ஆகையால் ஒருவன், நல்ல கவனிங்க எல்லாரும், இது ரொம்ப முக்கியம், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். எத்தனை பாத்திரம்? எப்படிப்பட்ட பாத்திரமா? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா? எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமா? எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா? கணத்திற்குரிய பாத்திரமா? கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। எத்தனை விதமான பாத்திரமா? 4 விதமான कितना பாத்திரமா? प्रकार की जो पात्र है, 4 प्रकार की प्रातः है। வசனம் சொல்லுது, वचन कहता है कि इस ஒரு तरह வீட்டுக்குள்ள एक घर के अंदर கனமான பாத்திரமும் உண்டு, कहता है कि एक बहुत ही वचन वाला पात्र கனவீனமான है, பாத்திரமும் உண்டு. यानी कि बलवीत की पात्र भी है। ஸ்ட்ராங்கா இருக்கிறவர்களும் உண்டு, कहता है कि बहुत ताकतवर भी है, பலகீனமா यानी कि இருக்கிறவர்களும் उண்டு. कमजोर भी है करके அல்லேலூயா कहता சொல்லுங்க. है। அல்லேலூயா. हालेलुया। हालेलुया। அப்போ देखिए இப்படிப்பட்ட பாத்திரத்துக்குள்ள देखिए इस प्रकार की जो बर्तन है, இவைகளை விட்டு விட்டால், कहता है कि इसको अगर छोड़ दिया तो அத ரொம்ப
ரொம்ப முக்கியம். देखिए बहुत महत्वपूर्ण है. இவைகளை விட்டு अगर इसको छोड़कर ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், अगर कोई अपने आप को पवित्र करता है तो பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, बाजू में हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, बाजू में हाथ पकड़ के बोलिए, நீங்க உங்களை சுத்திகரித்துக் अगर கொண்டால், आपको पवित्र करते हैं तो, நீங்க உங்களை சுத்திகரித்துக் अगर आप கொண்டால், अपने आप को पवित्र करते हैं, அந்த சுத்திகரிப்பு என்ன அப்படின்னா, वो पवित्रपन क्या है? அதுல 15 வசனத்துல சொல்லுது, कोई उसमें 15 में कहता है அநியாயத்தை விட்டு விலகுகிறது. क्या है कि अधर्म को छोड़ के हम निकलते அல்லேலூயா. हैं. हालेलुया. எதை விட்டு விலகுறது? इसको छोड़ के जाता है. அநியாயத்தை விட்டு விலகுகிறது. अधर्म को छोड़ के हम அப்ப छोड़ இதை निकलते விட்டு हैं. விலகி इसको छोड़कर ஒருவன் தன்னை சுத்திகரித்தால், अगर कोई अपने आप को पवित्र करता है, ஆண்டவருடைய கையில இருக்கிற பாத்திரம் இருக்கு பாருங்க, यानी कि परमेश्वर के हाथों में जो आप அந்த रचना है, பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா மாறுமா? किस प्रकार की बर्तन के समान ஒன்னு बदलते हैं. பரிசுத்தமான, एक पहले ये पवित्र है, இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமான, दूसरा है अपने मालिक के लिए बड़ी लाभदायक के लिए, மூணாவது ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா, और तीसरा है आपको तैयार करने के लिए, நாலாவது கனத்திற்குரிய பாத்திரமா மாறிடும். கையை தட்டுங்க. लाभदायक அல்லேலூயா. के लिए. அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒரே பாத்திரத்துல देखिए एक ही बर्तन में மொத்தம் 6 பாத்திரம் இருக்கிறோம். देखिए 6 उसमें गुण हैं. தேவ சாயலை அணிந்த ஒரு பாத்திரம், पहला है कि परमेश्वर की परछाई को हम ढक लिया. வெளிச்சத்தின் பாத்திரம், दूसरा है ज्योति भरा है. மூணாவது பரிசுத்தமான மண்பாண்டம், तीसरा है कि पवित्र एक बर्तन. நாலாவது எஜமானனுக்கு. நீங்க நல்ல கவனிங்களேன், சபைக்குள்ள இருக்கிறீங்க, देखिए कलीसिया में आप है, எத்தனை பேர் உங்க மனசாட்சி தொட்டு சொல்ல முடியும்? आप अपनी मन की सच्चाई को क्या कहते हैं? சபைக்குள்ள कलीसिया के अंदर கர்த்தருடைய கையில मैं परमेश्वर के हाथों में பரிசுத்தமான பாத்திரமா एक இருக்கிறேன். पवित्र के समान है मैं बना हूं. கையெல்லாம் காமிக்காண்டா, अपने हाथों को मत உங்க बताइए, மனசே உங்களுக்கு பதில் சொல்லும். आपका मन ही आपको इसको जवाब देगा. 5 வருஷமா சர்ச்சுக்கு 5 வரேன், साल से आप आ रहे हैं, 7 வருஷமா சர்ச்சுக்கு 7 வரேன், साल से आ रहे हैं, 10 வருஷமா சர்ச்சுக்கு 10 வரேன். साल से आ रहे हैं. இன்னும் நான் முதல்ல அங்க இருக்கிற போதே இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறீங்க. पहले से भी कोई लोग हैं आज भी इधर है அப்ப அவ்வளவு வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன், कि इतना साल से आ रहे हैं हम कलीसिया पे, ஆண்டவருடைய கையில இருக்கிறேனா, लेकिन हम परमेश्वर के हाथों में है. பரிசுத்தமான மண்பாண்டமா இருக்கிறேனா? क्या मैं पवित्र एक बर्तन हूं क्या परमेश्वर के हाथों में? ரெண்டாவது दूसरा, எஜமானனுக்கு உபயோகமா இருக்கிறேனா? क्या मालिक के हाथों में मैं उपयोग की पात्र हूं? எத்தனை பேர் இந்த சபைக்குள்ள எஜமானனுக்கு உபயோகமா क्या இருக்கிறீங்க? कोई मालिक के हाथों के लिए उपयोग के पात्र है क्या? கற்பனை பண்ணி பாருங்க, जरा कल्पना करके देखिए, எஜமானனுக்கு உபயோகமா என்ன வேலை பண்றீங்க? मालिक के हाथों में उपयोग बोले तो क्या है? சரி, பக்கத்துல கைப்பிடிச்சுக்கலாம், என்னன்னு சொல்றாங்க பாப்போம். ठीक है, बाजू இந்த में हाथ पकड़ के சபைக்குள்ள बोलिए कि वो लोग क्या कहते हैं आपसे. இந்த சபைக்குள்ள इस कलीसिया में எஜமானனுக்கு या फिर मालिक के लिए உபயோகமான यानी பாத்திரமா कि लाभदायक की पात्र நீங்க இருக்கிறீங்களா? आप है क्या? உங்களை வச்சு என்ன யூஸ் கேளுங்க. क्या बोलिए आपको रख के क्या लाभदायक है? ஊழியஞ்சேரங்களாம் யோசிங்க, என்ன வச்சு என்ன யூஸ்ங்க? आप பேரை மட்டும் सेवकाई கொடுத்துட்டேன். करने वाले लोग आप ही सोचिए कि मेरे को रख के परमेश्वर से क्या लाभदायक पैर है? मत- में रखा, நீ எஜமானனுக்கு உபயோகமா இருக்கிறியா? क्या परमेश्वर के लिए आप लाभदायक है உன்னை क्या? வச்சு அவருக்கு என்ன லாபம்? उसको उनको रखे आपसे आपको रखे क्या लाभदायक? உன்னை வச்சு அவருக்கு என்ன லாபம் आपको கிடைச்சது? रखे क्या लाभदायक है? லாபம் இல்ல ஆண்டவரே, कोई लाभदायक नहीं है. கையில இருக்கிறேன், मैं हाथों में हूं परमेश्वर, நான் தரது எல்லாமே मैं सब दे रहा हूं, கெட்ட பொருளை தான் தரேன். जो दे रहा हूं मैं கெட்டு போன பாத்திரமா தான் அடிக்கடி மாறுறேன். एक बुरी बला की एक चीज ही मैं आपको दे रहा हूं. கொஞ்சம் யோசிங்க, जरा सोच के देखिए बातों को. எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமா परमेश्वर के लाभदायक बर्तन இந்த है, சபைக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார். கையை इस தட்டுங்களேன். कलीसिया में आपको रखा है. எல்லாருமே எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா மாறுங்க. सारे लोग ये परमेश्वर के लाभदायक बर्तन எல்லாருக்கும் बनेंगे. தெரியும், கர்த்தர் உங்களுடைய அழைப்பு எல்லாருக்கும் தெரியும். सबको पता है कि आपकी बुलावट क्या है. எனக்கு தெரியும், இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, க்ளோஸா இருக்கிறவங்க, ஊழியம் செய்றவங்களுக்கு என்னென்ன பொறுப்புன்னு தெளிவா எனக்கு கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். கைக்குள்ள இருந்தாதான் लेकिन परमेश्वर के हाथों में रहेगा तो एक चीज होगा, எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமா மாற முடியும். परमेश्वर के लाभदायक बर्तन बनेंगे. அடுத்தல ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். दूसरा है तैयार हुआ बर्तन. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? எந்த டைம்னால ஆண்டவரே, कौन सा भी वक्त रहने दो, கண்ணை மூடுன பரலோகம். கையை यानी தட்டுங்க. कि आंख बंद कर समय ही स्वर्ग. ஆண்டவருடைய வருகை வந்தா நான் தான் முதல் நாள் ஆண்டவரை परमेश्वर சந்திக்க की போகிறேன். आगमन आएगा तो पहली व्यक्ति मैं रहूंगा. preparation, यानी कि तैयारी. I am ready to meet my Jesus मैं तैयार हूं Christ. अपने परमेश्वर खुदावन यीशु को मिलने. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் மேல இருந்து ஆகாய மண்டலத்துல ஏறி வரும் பொழுது, यानी कि नीले आसमान से जब परमेश्वर जब आता है, அவர் சந்திக்க வரும் பொழுது, जब आपको मुलाकात करता है, நான் அவரை சந்திக்க मैं भी ஆயத்தமா उसको இருக்கிறேன். मुलाकात करने के लिए நான் तैयार அவரை हूं. சந்திக்க ஆயத்தமா मैं भी இருக்கிறேன். तैयार हूं उसको मुलाकात. அதாவது கணத்திற்குரிய பாத்திரமா, होता है कि आप एक बहुमूल्य एक पात्र के समान है, ரெஸ்பெக்ட். यानी कि एक सम्मान दिया हो एक बर्तन. சபைக்குள்ள இருக்கிற உன்னை பார்த்து ஒரு ஆளு அந்த கணத்திற்குரிய பாத்திரமா உன்னை பார்க்கணும். कहता है कि सम्मान की एक पात्र के समान आपको कोई व्यक्ति देखेगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. கணத்திற்குரிய பாத்திரம், सम्मान की एक पात्र के समान ஆண்டவர் உன்னை உருவாக்கணும். परमेश्वर आपको एक रचना करता है. ஆண்டவர் உன்னை உருவாக்கணும். परमेश्वर आपको इस तरह रचना करता है. 6 காரியங்கள் ஒரு மண்பாண்டத்துல இருக்கணுங்க. इस 6 विषय आपके मिट्टी के बर्तन में रहना இந்த चाहिए. ஆறையாண்ட இல்ல அப்படின்னா, अगर ये चीज 6 चीज नहीं நான் रहेगा அவர் तो, கையில இருந்தாலும் கெட்டு போயிருக்கிறேன். अगर मैं बिगड़ जाता हूँ एक चीज
चीजों को அவர் देखकर। கையில இருந்தால் கெட்டு போயிருக்கு. उसके हाथों में देकर मैं बिगड़ எல்லாரும் जाता। எழும்புவோமா? हम सब खड़े रहेंगे। எல்லாரும் வேகமா ஜெபிக்க போறோம். हम जल्दी उठकर प्रार्थना करेंगे। இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு हम கொடுத்துருவோம். सब कबूली नामाज करेंगे। அவர் கையில இருக்கும்போது எனக்கு திரும்ப திரும்ப ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? दोबारा पवित्र आत्मा मुझसे क्या कह रहा है? என் கையில இருக்கும்போதே கெட்டு போறாய். जब मेरे हाथों में रहेगा तो मैं बिगड़ जाता हूं। அத இங்க பாருங்களேன். जरा देखिए ஒரு வசனம் சொல்லுது, एक वचन कहता है कि பச்சை மரத்திற்கே இத்தனை பாடுனா, यानी कि हरी झाड़ी को इतना तकलीफ है तो பட்ட மரத்துக்கு सूखी झाड़ी को என்ன பாடோ? क्या तकलीफ होगा? आप जरा सोचिए। நீதிமானே ரட்சிக்கப்படுவது 60 என்றால், या फिर धर्मी अगर उधार पाए तो ठीक பக்தி है, இல்லாதவன பாவியை எங்க நிப்பான்? यानी कि दूसरी पापी लोग कहां खड़े रहेंगे? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கையில இருக்கும்போதே கெட்டு போறோம் அப்படினா, जब परमेश्वर के हाथों में है कि आप बिगड़ रहे तो கையை விட்டு வெளியே போய்ட்டா எவ்வளவு கெட்டு जब போயிடும். आप उनके हाथों से बाहर लेंगे तो क्या आशल होगा आपका? எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். हम सब कबूली नामा करेंगे। கண்ண மூடி ஒப்பு கொடுக்க हम போறோம். अपनी आंखों को बंद करेंगे। இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார். आज परमेश्वर बात करेगा। ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது கொடுத்துரு. आज आपसे परमेश्वर इंतजार कर रहे हैं। ஒண்ணே ஒண்ணு சொல்லிருங்க. एक ही बात बोलिए। ஆண்டவரே உங்க கையில இருக்கிற களிமண்ணா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर आपके हाथों में वो मिट्टी के समान अपने आप को दे रहा हूं। சித்தத்தின்படியே என்ன உருவாக்கு. आपके सिद्ध के अनुसार होने दो परमेश्वर। உங்க உருவத்தின் உங்க விருப்பத்தின்படி என்ன உருவாக்கும். परमेश्वर आपके रूप के अनुसार मुझे बनाइए। எல்லாரும் அப்படியே கண்ண மூடுங்களா. अपनी आंखों को बंद करेंगे। ஒருவேளை நீங்க உடைக்கப்படுறீங்களா? कुछ समय आप टूटता जाता है। இல்லப்பா, नहीं, நான் உடைக்கப்பட்டுட்டேன். मैं तोड़ा गया இப்ப हूं। நொறுக்கப்பட்டிருக்கிறேன். मैं को चकनाचूर किया है। ரொம்ப வேதனையில இருக்கிறேன். बड़ी दर्द में हूं मैं अभी। ரொம்ப கண்ணீரோட இருக்கேன். बड़ी आंसू में हूं मैं अभी। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? इसका क्या कारण है? அவர் கையில இருக்கும்போதே जब उसके हाथों में आप है, கெட்டு போயிட்டோம். बिगड़ गए हैं आप। அதனால தான் इसके लिए கர்த்தர் வேற வழி இல்லாம परमेश्वर के बाद दूसरा रास्ता नहीं है। உடைச்சிட்டார். आपको तोड़ा गया அவர் है। உடைச்சிட்டார். आपको तोड़ा गया है। அவருக்கு உடைக்க விருப்பம் இல்லதான். परमेश्वर को पसंद नहीं आपको तोड़ने के ஆனா लिए, உடைச்சாதான் लेकिन तोड़ेगा तो ही, கெட்டு போன பாட்டை தூர எடுத்து வச்சிட்டு यानी कि बिगड़ा हुआ बर्तन को ஒரு लगकर நல்ல பாத்திரமா உங்களை एक உருவாக்க अच्छा முடியும். बर्तन को बना सकते हैं। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने जन என்ன विश्वास करते हैं? உடைச்சது நல்லதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? कितने जन चाहते हैं कि मैं तोड़ा हुआ ரெண்டு अच्छे के கைகளை लिए? உயர்த்தி ஆண்டவர் பார்த்து अपने சொல்லுங்க, हाथों को ऊपर करके என்ன बोलिए, உடைச்சது நல்லது. मेरे को तोड़ा हुआ अच्छे के என்ன लिए, உடைச்சது நல்லது. तोड़ा हुआ अच्छे के लिए है। உடைக்கப்பட்டாதான் तोड़ा हुआ तो ही, கெட்டு போனதை தூர வச்சிட்டு जब बिगड़ा हुआ चीजों को अलग நல்லதை रखकर வச்சு கர்த்தர் உருவாக்க अच्छे முடியும். से रख के मुझे बनाया ஆண்டவர் सकता நம்முடைய है। கையில் இருக்கிற பாத்திரமாக, परमेश्वर के हाथ से बर्तन के உங்களுடைய समान கையில் இருக்கிற उसके हाथों में, ஆண்டவரே பாத்திரனா हाँ उसके बर्तन हूं मैं। இந்த சபைக்குள்ள इस कलीसिया में ஆண்டவரே என்ன வச்சிருக்கீங்க? परमेश्वर मुझे रखा है மண்ணா இருந்த என்ன मट्टी के समान में, மண் பாண்டமா மாத்தி இருக்கிறீங்க. एक बर्तन के समान बनाया। எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? कितने जन अपने आप को கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை अपनी மூடுங்க. आंखों को बंद करें। இப்ப யாருமே கண்ணை திறக்க கூடாது. कोई भी अपनी आंखों को मत खोलिए। இத மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. कभी भी भूलिए मत कभी। நான் களிமண்ணு தான். मैं एक चिकनी मट्टी हूँ। களிமண்ணா இருந்த एक ஒண்ண चिकनी मट्टी हूँ मैं। மண் பாண்டமா உருவாக்கி இருக்கிறார். मुझको एक बर्तन के समान இந்த बनाया। சபைக்குள்ள நீங்க மண் பாண்டமா இருக்கிறீங்க. इस कलीसिया में आप बर्तन के समान இந்த हैं। மண் பாண்டத்துக்குள்ள एक मिट्टी के बर्तन के समान வானவரின் சாயல் இருக்குதா? ओ खुदावन की परछाई आप में அவருடைய है। வெளிச்சம் இருக்கிறதா? क्या उसकी ज्योति आप में है? அவருடைய பரிசுத்தம் இருக்கிறதா? क्या उसकी पवित्र आप में है? ஆயத்தம் இருக்கிறதா? क्या वो तैयारी है? எஜமானுக்கு உபயோகமா இருக்கிறேனா? क्या वो मालिक की आप उपयोग के है? கனத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறேனா? क्या वो आपको लाभदायक है? நல்ல கனத்தை பெற்றிருந்த நம்ம क्या आप में पाया वो சில शान? நேரங்களில் அந்த கனத்தை இழந்திருப்போம். आज जो गौरव है घूम खो गया। ஆனா இவ்வளவு இழந்தாலும், कितना भी खोने दो, இவ்வளவு இழந்து கெட்டு போனதா இருந்தாலும் கூட कितना भी खोने के बाद आप बिगड़ இன்னைக்கு गए கர்த்தர் சொல்லுகிறார், आज परमेश्वर என் कहता है, கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை நான் திரும்ப உருவாக்குவேன். கையை தட்டுங்க. जब அல்லேலூயா. तक आप मेरे हाथों में என் கைக்குள்ள दोबारा बनाता இருக்கிற வரைக்கும் உன்னை நான் திரும்ப हूं। मेरे உருவாக்குவேன். हाथों में जब तक है ஆனா मैं दोबारा கையை விட்டு बनाऊंगा। வெளியே போயிட கூடாது. हाथों से बाहर मत ஆலயத்தை விட்டு வெளியே போயிட கூடாது. हाथों से बाहर मत அவரை निकलो। விட்டு வெளியே போயிட கூடாது. हाथों से बाहर मत निकलो। கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை உருவாக்க முடியும். जब तक तू मेरे हाथों में जब तक मैं बनाते रहूंगा। கைக்குள்ள இருக்கும்போது கெட்டு போனா நோ ப்ராப்ளம். अगर हाथों में बिगड़ गया तो कोई चिंता नहीं। இன்னைக்கு இப்ப ஆண்டவரை நீ ஒப்பு கொடுத்துட்டீனா இன்னைக்கே உன்னை புதிய பாத்திரமா अगर உருவாக்கிடுவார். परमेश्वर को आप हाथों में देते तो परमेश्वर आज ही बनाएगा। எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? कितने जन कबूली करते எத்தனை हैं? பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? कितने अपने आप को என்ன समर्पण ஒப்பு करते हैं? கொடுக்கறப்பா? हाँ देता हूं मैं என்ன परमेश्वर। அர்ப்பணிக்கிறப்பா? अर्पण करता हूं என்ன मैं அர்ப்பணிக்கிறப்பா? अर्पण करता हूं। என்ன ஆண்டவரே, हे परमेश्वर, ஆண்டவர் நீ விரும்புகிறபடியே आपकी इच्छा के अनुसार ही என்ன உருவாக்குங்க. मुझे बनाइए। நான் உடைக்கப்பட்டது நல்லது. मैं तोड़ा हुआ अच्छे के लिए हूं। நான் தப்பு செஞ்சதுனால தான் என்ன உடைச்சிருக்கீங்க. मैं गलती किया हूं इसके लिए आपने मुझे तोड़ा நான் है। தப்பு பண்ணதுனால தான் என்ன உடைச்சிருக்கீங்க. मैं गलती किया हूं इसके लिए मैं तोड़ा गया அது हूं। எனக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை அல்ல. वो आप मेरे को देखने वाला शिक्षा नहीं நான் है। எதன் மூலமா தப்பு செஞ்சனோ, कोई कारण के कर्ष में நான் எந்த தப்பு செஞ்சதுனால நான் கெட்டு போனேனோ, कोई कारणवश में गलती किया मैं तोड़ा गया हूं। அதை சரி பண்ணுவதற்காக, उसको ठीक करने के लिए, மறுபடியும் என்ன சுத்தமான பாத்திரமா மாற்றுவதற்காக, दोबारा एक पवित्र पात्र बनने के लिए, மறுபடியும் உங்க சாயலா என்னை दोबारा உருவாக்குவதற்காக आपका परछाई के समान मुझे என்ன बनाइए। நீங்க உடைக்கிறீங்க.
உடைக்கிறீங்க. मुझे तोड़िए என்ன வேதனைப்படுத்த அல்ல. और दर्द नहीं है நான் परमेश्वर. ஆண்டவருக்குள்ள கைக்குள்ள இருந்தா परमेश्वर आपके हाथों में हो, மறுபடியும் உருவாக்கிடுவாரு. दोबारा बनाता हूं मुझे. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? कितने जन विश्वास करते हैं? ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு मैं சொல்றவங்க अपने आप को कबूली देता யார हूं. கண்ண திறக்க கூடாது. कोई भी हाथ ரெண்டு मत खोलिए, கைகளை உயர்த்தி अपने हाथों को ऊपर करेंगे, ஆண்டவரத்துல சொல்லுங்க, परमेश्वर से என்ன बोलिए மறுபடியும் ஒப்பு मैं கொடுக்கிறேன். अपने आप को दोबारा உங்க देता हूं. கைக்குள்ள இருக்கும்போது आपके हाथों में हूं. நான் கெட்டு போயிட்டேன்ப்பா. अगर मैं बिगड़ गया हूं ஆனா परमेश्वर, உங்க கைக்குள்ள இருக்கிறதுனால लेकिन परमेश्वर आपके हाथ में நீங்க हूं. சொல்லுகிறபடி நான் உங்களை நம்புறேன்ப்பா. मैं ऐसा हूं, मैं विश्वास என்ன करता हूं. மறுபடியும் உருவாக்குவீராக. मुझे बनाइए இந்த दोबारा, சபைக்குள்ள மறுபடியும் நான் எழும்பணும். दोबारा मुझे कलीसिया में இந்த उठाइए, சபைக்குள்ள மறுபடியும் நான் எழும்பி பிரகாசிக்கணும். दोबारा मुझे ज्योति बराबर இந்த சபைக்குள்ள மறுபடியும் எழும்பி நம்முடைய ஊழியத்தை செய்யணும். दोबारा आपका सेवकाई करना है. இந்த மறுபடியும் அந்த சபைக்கு ஒரு எஜமானன ஒரு பிரயோஜனமான பாத்திரமா மாறணும். दोबारा परमेश्वर मालिक के अनुसार मैं மறுபடியும் ஆராதிக்கிற பாத்திரமா மாறணும். दोबारा इबादत करने के लिए मुझे उठाइए, மறுபடியும் ஜெபிக்கிற பாத்திரமா நான் மாறணும். ये प्रार्थना करने के लिए पात्र बनाइए, மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கிற பாத்திரமா மாறணும். दोबारा ज्योति देने के लिए पात्र बनाइए, வானவரின் தேவ சாயலனை அணிந்து கொள்ளணும். खुदावन की परछाई को मुझे ढकने दो, வானவரின் சாயலனை அணிந்து கொள்ளணும். खुदावन की परछाई को ढकने दो, தேவ சாயல் எனக்குள்ள தெரியணுமே. परमेश्वर की परछाई को मेरे को இந்த दिखाने दो, மண்பாண்டத்துல தெரியணுமே. ये पात्र में दिखने दो, இந்த மண்பாண்டத்துல தெரியணுமே. ये मिट्टी के बर्तन में दिखने இந்த दो, மண்பாண்டத்துல வெளிச்சம் வரணுமே. ये मिट्टी के बर्तन में ज्योति आने दो, தேவனுடைய வெளிச்சம் வரணுமே. आने दो ज्योति இந்த बने, மண்பாண்டத்துக்குள்ள பரிசுத்தம் மறுபடியும் வரட்டும். ये पवित्र दोबारा आने दो, இந்த மண்பாண்டத்துக்குள்ள மறுபடியும் ஆமென் கர்த்தருக்கு உபயோகமான காரியங்களை நான் செய்யட்டும். दोबारा परमेश्वर आपकी मनपसंद चीजें करने दो, இந்த மண்பாண்டம் மறுபடியும் ஆயத்தமாகட்டும். दोबारा तैयार होने दो, मिट्टी के கர்த்தருடைய बर्तन, ஊழியத்தை செய்ய ஆயத்தமாகட்டும். परमेश्वर आपकी सेवकाई करने दो, अनेक ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றும். कई सारे आत्मा को दोबारा लेके आने के लिए मुझे पात्र बदलने அநேகருக்கு दो, பிரயோஜனமான பிள்ளையை என்னை மாற்றும். दूसरे लोगों के लिए मैं लाभदायी बनाने दो परमेश्वर, ஆண்டவரே கனத்திற்குரிய பாத்திரமாய் என்னை गौरव மாற்றும். करने के लिए परमेश्वर एक पात्र என்னை बनाओ, மறுபடியும் உருவாக்கும். दोबारा बनाइए, என்னை மறுபடியும் உருவாக்கும். दोबारा बनाइए खुदावन, ஆண்டவரே हे परमेश्वर என்னை உருவாக்கிருங்கப்பா. मुझे बनाइए दोबारा, என்னை உருவாக்கிருங்கப்பா. मुझे बनाइए दोबारा, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में हम देते हैं, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சபையின் பிள்ளைகள் மாத்திரம் பாடுங்க. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை. அல்லேலூயா. ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर आपके हाथों में हम देते हैं, எங்களோடு பேசி இருக்கிறீங்க. हमसे बात करने के लिए धन्यवाद। நான் திரும்பவும் சொல்லுகிறேன், मैं दोबारा कहता हूँ, இந்த சபையில इस कलेशिया पे கர்த்தர் परमेश्वर, நீ வெளியே மண்ணா இருந்தா, आप अगर बाहर से मिट्टी के समान है, கால்ல மற்றவர்கள் மிதிக்கப்படுவதற்கு சமமா இருந்தா, अगर दूसरे को कदम से आपको कुचला गया तो भी, அநேக வேதனைகளை பாடுகளை कई அனுபவிக்கிறார். दर्द और तकलीफ में बीच में से गया तो भी, கர்த்தர் உன்னை மண்பாண்டமா உருவாக்கி परमेश्वर आपको मिट्टी के बर्तन के समान बना சபைக்குள்ள के வச்சிருக்கிறாரு. आपको कलीसिया में रखा है। இந்த 6 குவாலிட்டி பெற்றுக்கிடுங்க. ये 6 गुण को आपको रखिए अंदर, இந்த 6 குவாலிட்டியோட இருங்க. ये 6 गुण आपके अंदर रखिए, இந்த 6 குவாலிட்டியும் ये 6 गुण என் மண்பாண்டத்துக்குள்ள இருக்கன்னு ஒப்பு கொடுக்கிறேன். मिट्टी के बर्तन में रहना चाहिए, உங்க கையில இருக்கும்போது आपके हाथों में रहना இனி நான் கெட்டு போக चाहिए। கூடாது. अभी मैं बिगड़ूंगा नहीं, இனி கெட்டு போக கூடாது. मैं बिगड़ूंगा இனி नहीं, நான் உபயோகமான பாத்திரமா, देखो लाभदायक की बर्तन, வெளிச்சம் கொடுக்கிற பாத்திரமா, एक ज्योति देने वाला पात्र, பரிசுத்தமான பாத்திரமா, पवित्र की पात्र, தேவனுக்கு பிரியமான பாத்திரமா, परमेश्वर के लिए என் मनपसंद, தேவ சாயலை அணிந்த பாத்திரமா, परमेश्वर की छाया, ஆயத்தமாக்கப்பட்ட एक பாத்திரமா, तैयार हुआ पात्र, கனத்திற்குரிய பாத்திரமா, गौरव की पात्र, என்ன மாற்றிருங்க. मुझे बदला, என்ன உருவாக்கிருங்க. मुझे बदल दो परमेश्वर, என்ன உருவாக்கிருங்க. मुझे अर्पण कर, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में देता हूँ, பெரிய காரியங்களை செய்யும். बड़ा कार्य ஒப்பு कीजिए, கொடுத்த பிள்ளைகளை bless பண்ணும். सुल कबूली ना ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதி. सारे लोग को आशीर्वाद உங்களுடைய करें, கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். आपके हाथों में देता हूँ, கர்த்தர் பெரிய காரியங்களை बड़ा செய்யும். कार्य कीजिए, எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. बात करने वाले सारे शब्द के கர்த்தர் धन्यवाद। என்னோடு பேசினார் परमेश्वर मुझसे बात என்று किया, சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி केवल ஆண்டவருக்கு वो लोग சொல்லுங்க. बोली, ताली बजाकर बोलिए, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. परमेश्वर को धन्यवाद बोलिए, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும். आपका नाम का महिमा हो, பெரிய காரியங்களை செய்யும். बड़ा இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் यीशु के नाम से मांगते நல்ல हैं, பிதாவே. अच्छे पिता, ஆமென். आमीन।